அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பேரண்டூர் கம்பன் கழகத்தின் சார்பாக 94வது கம்பன் விழா நிகழ்வுகளின் 2வது நாளின் நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கிறது. அதன் காலை நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக கம்பன் கவி இசை செல்வன் ஆர் ராமபத்ரன் அரங்கம் என்கிற பெயரில் ஒரு கவி அரங்கம் நிகழ இருக்கிறது. அதில் வாழும் பாரதி, கலைமாமணி, இசைக்கவி ரமணன் அவர்கள் தலைமை ஏற்று கவி பாடுகிறார். அவர்கள் எதை பற்றி பாடப்போகிறார்கள் என்றால், கம்பனை நான் ஏன் பாடுகிறேன் என்பதை பற்றி பாடப்போகிறார். அதற்கு பிறகு கம்பனை நான் ஏன் பாடுகிறேன் என்கிற தலைப்பில் நட்பை நாட்டியதால் என்கிற காரணத்திற்காக கவிஞர் திரு வே. விஜய் அவர்கள் அதை பற்றி பாடிருக்கிறார்கள். வீரத்தை விதைத்ததால் தான் நான் கம்பனை பாடுகிறேன் என்று கவிஞர் திரு பாம்பன் மு. பிரசாத் அவர்கள் பாடிருக்கிறார்கள். அதன் பின்னர் வாழும் பாரதி, இசைக்கவி ரமணன் ஐயா அவர்களுடைய ஒரு பேச்சும் இருக்கிறது. கம்பனும் கண்ணதாசனும் என்கிற தலைப்பில் ஐயா அவர்கள் பேசுகிறார்கள். கம்பனால் கண்ணதாசன் எவ்வாறு உயர்ந்தான் என்பதை பற்றியும், கம்பன் கவிதைகளுக்கும் கண்ணதாசனுடைய கவிதைகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகளை எல்லாம் எடுத்து விளக்கி அதை பற்றி அருமையான ஒரு சொற்பொழிவை ஆற்ற இருக்கிறார்கள். இது இன்றைய காலை நிகழ்வு. அதற்கு பிறகு புதுக்கோட்டை சம்ஸ்கார் பாரதி அமைப்பின் லலித மீனாட்சி சங்கீத வித்யாசாலை வழங்குகிற கம்பன் இசை அரங்கம், கம்பராமாயணத்தினுடைய பாடல்களை எடுத்து அதற்கு இசை சேர்த்து இசைக்க இருக்கிறார்கள். இது இன்றைய காலை நிகழ்ச்சி. இன்று மதியம் 4 மணி அளவில் புலவர் கீரன் அரங்கம் மற்றும் கிருபானந்த வாரியார் அரங்கம், அதுல எழுத்தாளர் திரு ஜா. ராஜகோபாலன் அவர்கள் சீராரும் திரள் அனுமன் என்கிற தலைப்பில் பேச இருக்கிறார். அனுமனை கம்பன் எவ்வாறு பார்க்கிறான், பெரியாழ்வார் எவ்வாறு பார்க்கிறார், திருமங்கை ஆழ்வார் எவ்வாறு பார்க்கிறார் என்கிற ஒரு ஒப்பாய்வை பேசுகிறார். அதற்கு பிறகு கவிஞர் கம்பம் பாரதன் அவர்கள் கம்பன் காட்டுகிற தலைவன் என்கிற தலைப்பிலே பேச இருக்கிறார். அதன் பிறகு மாலை நிகழ்வுகள், பாராட்டு விழா ஒன்று நடக்க இருக்கிறது. அதன் பின்னர் 6 மணி அளவில் பேரண்டூரை சார்ந்த மாணவ செல்வன்களுடைய பேச்சு இருக்கிறது. அதன் பின்னர் சவுத் வைஷ்ணவி லட்சுமி என்கிற சிங்கப்பூரில் இருந்து வந்து நம்முடைய கம்பன் பிறந்த நம்முடைய ஊரிலே வந்து பேச வேண்டும் என்பதற்காக அந்த சிறுமி வந்து கொண்டிருக்கிறாள். அவள் கம்பன் காட்டுகிற இயற்கை என்கிற தலைப்பிலே பேசுகிறார். 6:30 மணி 7 மணி அளவில்
புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் திரு ரா சம்பத்குமார் அவர்களுடைய தலைமையில சுழலும் சொல் அரங்கம் நிகழ இருக்கிறது. காப்பிய திருப்பு முறையாக பெரிதும் அமைந்த பாத்திரம் எது என்பது இன்றைய மாலை அரங்கத்தினுடைய தலைப்பு. எந்த பாத்திரத்தினாலே காப்பியத்திற்கு ஒரு பெரிய திருப்பு முறை ஏற்பட்டது என்பதை பற்றி 4 பேச இருக்கிறார்கள். அந்த காப்பிய திருப்புமுனைக்கு காரணம் கைகேயியே என்று திருமதி பத்மா மோகன் அவர்கள் பேச இருக்கிறார். அவர் சென்னையில மாணவர் கம்பர் கழகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மாணவ செல்வங்களுக்கு கம்பராமாயணத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடியவர். காப்பிய திருப்பு முறையாக பெரிதும் அமைந்த பாத்திரம் அனுமனே என்று சிங்கப்பூரிலிருந்து திரு கண்ணன் சேஷாத்ரி அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர் உலகெங்கும் சென்று கம்பன் புகழையும் பாரதி புகழையும் ஆழ்வார்களுடைய புகழையும் பாடி பேசி பரப்பிக் கொண்டிருக்கக்கூடியவர். கைகேயியோ அனுமனோ இல்லை சூர்பனகையே என்று மயிலாடுதுறை முனைவர் சு முத்துலட்சுமி அவர்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். இவங்க யாருமே கிடையாது, வீரனன் தான் காரணம் என்கிற தலைப்பில் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய இணை செயலாளர் பாரதி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதன் பிறகு இவை இந்த 4ஐயும் தொகுத்து ரா சம்பத்குமார் அவர்கள் நீண்டதொரு உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னரும் வயிற்றுக்கும் உணவு ஈயப்படும் என்பதால் அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு கொண்டு செவியையும் வயிற்றையும் நிரப்பிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சரியாக 10 மணிக்கு இன்றைக்கு ராமபத்ரன் அரங்கத்தில் கம்பனை நான் ஏன் பாடுகிறேன் என்கிற தலைப்பில் கவியரங்கம் ஆரம்பிக்க இருக்கிறது. அனைவரும் வருக. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் குறிப்பாடும் என்னும் பழமொழியே உருவாகும் அளவிற்கு கம்பனது புகழும் கவி திறமையையும் போற்றி மகிழ்கின்றோம். விருத்தம் என்னும் மும்பாய்க்கு உயர் கம்பன் யாம் அறிந்த புலமையிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் உண்மையில் யாங்க இடம் பிறந்ததில்லை. உண்மை வேறும் புகழ்ச்சி இல்லை. கவிமொழி ஒரு தவச்சிறப்பை தந்தது. கம்பனின் கவிச்சிறப்பே ஈசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு. உலகமே போற்றும் உரைக்கவியே, உன்னை எண்ணி பெரும் செருக்கடைகிறேன். உன் புகழ் பேசவே என் உயர்மையை காப்பேன். அண்ணன் ஜானகிராமனை போல். நீங்க ஒரு கேட்டு வைபவத்தோடு தொடங்குகிறது.
கொஞ்சம் சைடாக வந்துடும் சார் தம்பி. தம்பி தள்ளி விடு. உள்ள வந்து பூ போட்டு ஆரம்பிக்கும். பட்டிமன்றத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதான் இவர் வெடிவேல் வந்தார். அவர் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணார், எடுக்கல நீங்கள், சுவிட்ச் ஆஃபில் இருக்கு சொன்னார். அப்புறம் இப்படி ஓரமாக இருக்குது. அப்படி 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 சார் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே சார் வெயிட் பண்ணுங்க.
நிகழ்வுகள் கம்பன் கவி இசை செல்வன் ராமபத்ரன் அரங்கம் என்ற அமைப்பில் இன்றைய கவியரங்க நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. இன்றைய கவியரங்க நிகழ்வின் தலைமை கவியேற்று நடத்த வருகின்ற ஐயா இசைக்கவி ரமணன் அவர்களை பற்றி நமது ஊர் கம்பன் கழகத்தை சேர்ந்த எழுத்தாளர் ராமலிங்க தேவநாதன் அவர்கள் ஒரு சில வரிகள் அறிமுகம். சொல்லுவார்கள். அப்படி இவருக்கு ஒரு அறிமுகம் தேவையா என்றால் தேவையில்லைதான். ஆனால் கம்பர் பிறந்த எங்கள் ஊருக்கு வருகை தந்திருக்கிற வாழும் பாரதிக்கு நாங்கள் அவரை பற்றி சொல்லத்தானே வேண்டும். என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு 2-3 வார்த்தைகள்ல போன்ல கேட்டா கூட அதற்கே ஒரு கவிதையில பதில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பல முறை அனுபவித்திருக்கேன். அதை அனுபவித்திருக்கிறேன்னு அப்படி இல்லை, இன்பமாக அனுபவித்திருக்கிறேன் அப்படி அர்த்தம். எக்ஸ்டம்போரா பேசுறதுங்கிறது வேற, எக்ஸ்டம்போரா வந்து பாட்டா பாடுறதுங்கிறது அதீதமான ஆற்றல், இறை அருள், மகாகவி பாரதியினுடைய அருள். இன்றிலிருந்து அவருக்கு நம்மளுடைய கவி சக்கரவர்த்தியினுடைய அருள் உண்டு. அப்படியான வாழும் பாரதி, கலைமாமணி இசைக்கவி ரமணன் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஊருக்கு வந்து கம்பனுடைய நிகழ்வுல கம்பனை நான் ஏன் பாடுகிறேன் என்று என்கிற தலைப்பில் ஒரு கவியரங்கத்தில் பங்கெடுக்க போகிறார், அதற்கு தலைமை வைக்கப் போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மகிழ்ச்சி அளிக்காத ஒன்று உண்டு, பல சேர் எம்டியாக கம்பனை நான் ஏன் பாடுகிறேன் உண்டு. அவர் மட்டும்தான் பாட போறாரான்னா இல்லை, அவருடன் இன்னும் 4 பேர் பாடுறதா இருந்தது. இன்றைக்கு 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஆகினால ஐயோ அந்த இன்னொரு 2 கவிஞர்களுடைய கவிதையை நாம் நம்மால் கேட்க முடியவில்லையே என்கிற ஒரு மன வருத்தம் இருந்தது. அதையும் இசைக்கவி அவர்கள் நீக்கிவிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்கார், அதை பத்தி கவலைப்படாதீங்க, கம்பனும் கண்ணதாசனும் என்கிற தலைப்பில் சுமார் 3/4 மணி நேரம் நான் பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கார். அக்கார அடிசலில் திராட்சை பழத்தை போட்டா பேரு அப்படியானது. அக்கார அடிசலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூடாரவில்லை, இன்னும் வரல, அன்னைக்கு பார்த்துக்கலாம். அப்படியான இசைக்கவி ரமணன் ஐயா அவர்களையும் திரு வே விஜய் அவர்களையும் திரு பாம்பன் மு பிரசாத் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். வரவேற்புரை பார்க்கிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த கம்பன் விழாவிலே கடந்த காலங்களில் கூடக்கூடிய கூட்டம் குறைவாக உள்ளது என்பது அனைவருக்கும் வரும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மேடை அருகிலே வரவே முடியாத அளவுக்கு 5000 மக்களை கூடியுள்ள இந்த கம்பன் விழா கலந்து கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு நேற்று மாணவ மாணவிகள் எவ்வளவு கவிதை உரைகளையோ சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொல்லி தங்களையும் தமிழ் வளர்ப்புக்கான ஈடுபாட்டை அவர்கள் செலுத்தினார்கள். இந்த கம்பன் விழாவிற்கு என்னை வரவேற்பதை நிகழ்ந்த நிகழ்ச்சி நிரலில் முன்மொழிந்த கம்பன் விழா குழு தலைவர் ஜானகிராமன் அவர்களுக்கு எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 200 வரிகளை எனக்கு தெரிந்த 200 வரிகளை கம்பனை பற்றி சொல்லிவிட்டு வரவேற்பை எழுதலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே ஆண்டோர்களும் சான்றோர்களும் குடியிருக்கின்றார்கள். தவறுகள் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு
கம்பனை ஏன் பாடுகிறோம் என்று சொன்னோம். இப்போது ஔவையாருக்கும் கம்பனுக்கும் நடந்த அந்த சண்டையை பற்றியான ஒரு நிகழ்வை சொல்லிவிட்டு பாடலாம் என்று நினைக்கின்றேன். கம்பனுக்கும் அவைக்கும் எப்பயுமே ஏடாகூடமான போட்டி, கடுமையான வாக்குவாதங்கள் எப்போதும் நடக்கும். அந்த வாக்குவாதங்களில் ஒன்று கம்பனின் உச்சநிலைக்கு போய்விட்டது. அவருடைய கோபம் அவையை எப்படி திட்ட வேண்டும், பாடி போடி திட்ட வேண்டும் அளவுக்கு கோபம் வந்துவிட்டது. நான் ஒரு விடுதலை போறேன், நீ எனக்கு பதில் சொல்லு என்று அவையை நோக்கி கேட்கின்றார். அரசை கூடிவிட்டது, புலவர்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். அப்போது கம்பன் அவையை நோக்கி கேட்கின்றார், ஒரு காலடி 4 இடை பந்தலடி, அது என்னடி சொல்லி கோபமா கேட்டார். எந்த அளவுக்கு திட்டார், மனசுல திட்டார், திருப்தியா கேட்டார். அதுக்கு எந்த 12ஆம் நூற்றாண்டுல எந்த அளவுக்கு தமிழ் இருக்கின்றது என்று நினைத்து பாருங்கள். அவை பாட்டி அவர்கள் அதுக்கு பதில் தருகின்றார்கள். 8.25 லட்சணமே எமனேரும் பதியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்ட மேற்கூரையில் வீடை, குலராமன் தூதரை, ஆரையா சொல்லை அதை ஆற கீரை என்று சொன்னார். 8.25 லட்சணம்னா 8க்கு 1/4 காலுக்கு வா, அவன் லட்சணமே. அவன் திட்டாங்க, நீ எப்படி திட்டம் நானும் திட்டம் சொல்லி திட்டாங்க அவைய பாட்டு. எமனேரும் பதியே, பதியேன குதிரை, எமன் எதுல ஏறும், பதில ஏறாது. எமன் எருமை மட்டும் தான் ஏறும். அப்ப எருமை மாலை, மட்டில் பெரியம்மை வாகனமே, கழுதையே, முட்டை மேற்கூரையில்லா வீணை, குட்டி சுவரை சொல்றாங்க. குலராமன் தூதரே, ராமனோட தூதர் ஆஞ்சநேய பகவான். குலராமன் தூதர் அவன் குறைக்க திட்டாங்க. ஆரையடா சொன்னாய், ஆரை சொல்லிட்டாங்க, டாவும் போட்டாங்க. நீ திட்டே நான் திட்டப்பட. அப்படி ஆரையடா சொன்னாய், அது ஆரை கீரை. குளத்துல கிழங்கு 4 இலையோட ஒத்த கப்பல் நிற்கும், குளத்துல எல்லாம் பார்ப்போம் கிழங்கும், ஆரை கீரை. அது மாதிரி கம்பனுடைய மகன் அரசவையில அவருக்கு உமாபதி கேள்விப்பட்டிருப்போம். அமராவதி உமாபதி காதல் பத்தி படிச்சிருப்போம். அந்த அமராவதி உமாபதி காதல்ல மெருங்கிட்டு இருக்கிற அந்த உமாபதி அரசவையில் அவர் பேசக்கூடிய வாய்ப்பு, கவிதை படிக்கக்கூடிய வாய்ப்பு உமாபதிக்கு ஏற்படுகிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உமாபதி இளைஞன், அந்த உமாபதி இளைஞன் அரசவையில் கூடியிருக்கிற புலவர்களுக்கு முன்னாடி பாடுகிறார். அவருடைய பாட்டு, அவருடைய சிந்தனைகள் எல்லாம் இளைஞர் யாரை நோக்கி இருக்கும், அந்த பெண்ணை நோக்கியே இருக்கும். அந்த பெண்ணின் ஆசிரியர் இவர் கண்ணில் படக்கூடிய உலக அங்கீகம் போராத பெண்ணு, மன்னனுடைய பெண்ணு. இட்ட அடி நோக, எடுத்த அடி கப்பளித்த, மத்தியில் சுமந்து நங்கசிய என்று முடிக்கிறதுக்கு முன்னாடியே கப்பல் 2 வார்த்தை போட்டுறாரு. எந்திரிச்சு டக்குன்னு அவனை வழிபறிச்சு கொட்டிக்கிறதுன்னு சொல்லிடுறாரு. சக புலவர்கள் என்ன சொன்னாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? எப்போதுமே கம்பனுக்கு அவை புலவர்கள் அனைவருமே சற்று எதிர்ப்போட இருப்பார்கள். ஏன்னா பெரிய கவிதை கம்பன் மட்டுமே. அதனால எப்படியாவது ஒரு கவிதை எழுதக்கூடாது, இருப்பாட்டுங்க அந்த ஒரு ஆனந்தம் எப்போதுமே சக புலவர்களுக்கு உண்டு. இட்ட அடி நோக, எடுத்த அடி கொப்பளிக்க, வட்டியில் சுமந்து மறுகசிய, கொட்டிக்கிழங்கோன்னு கம்பன் போய் சொல்றாரு, பிள்ளையை காப்பாற்றணும் மகன் முன்னாடி. அப்ப என்ன செய்யறாரு, அந்த அரசவைக்கு வெளியில கொட்டு வெயில் இருக்கிற வெயில கால் பாசம் போக ஒரு வயசான பாட்டி கிழக்கு எடுத்துட்டு போறாங்க. அவளை பார்த்தா என் பையன் பாட்டார் உமாபதி சொல்லிடுறேன். அப்ப இந்த டயத்துல நம்ம கத்துட்டா போதும் சொல்லிடுறாரு. ஆனா சக போகணும் விடல, நேரம் உத்தரவு விடுங்க, கோட்டைக்கு வெளியில பாட்டி கோட்டை கட்டுக்கிழங்கு வைக்கிறான்னு சொல்லி பாருங்க அப்படி சொல்லி உத்தரவு சொல்றாங்க. மன்னர் அப்படியே ஆகட்டும். வெளியில படை வீரர்கள் ஒரு சில போனாங்க. கம்பல் ஏற்று போச்சு, கை கால் நடுங்குது. பொய் சொல்லிட்டோமே, கும்பலான காளியே, நம்ம மேலத்த காளி தான் கம்பனுக்கு அழுத்தந்த காளின்னு சொல்லி அங்க எழுதிருக்கும். அப்ப கம்பன் காளியை கண்ட மூடிக்கிட்டே இருந்தார். நான் பொய் சொல்லிட்டேன், எல்லாமே காளியை உன்னை நம்பிதான் சொல்றேன். என் வாழ்நாள் முழுவதும் எழுந்திருச்சா நான் காளியை தான் வேண்டுகிறேன், எனக்கு அது சொல்லி கண்ணை மூடி கேட்கிறார். படைகளுக்கு வெளில ஓட்டமா இருக்க வேண்டாம் செய்ய முடியும். போய் சொல்லிட்டாங்க.
கம்பனுக்கு அருகில் அந்த காளியே அந்த உருவத்தில் வந்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை. அதனால்தான் கம்பனுக்கு காளி அடுத்த காளி சொல்றது. இன்னைக்கு பிற மொழியை கலக்கக்கூடாது. எனக்கு பிடிக்காத மொழி திருப்பி பிடிக்காத சொல்றேன். இன்னைக்கு இல்ல, அது அன்னைக்கே நடந்துச்சு. இந்த கம்பர் ராமாயணம், கம்பர் மட்டும் ராமாயணத்துல ஒட்டப்புத்தரும் ராமாயணத்தை எழுதுறாரு. அவரும் ஒரு பக்கம் எழுதி வர்றாரு. இவர் 7 கவனங்களை எழுதி முடிச்சிட்டார் கம்பர். அவைப்புறார்கள் அத்தனை பேரும் குறை சொன்னாலும் வைரத்துக்கு எப்படி பட்டை கிட்டினால் வைரம் ஜொலிக்குமோ அத்தனை குறைகளையும் சக புலவர்கள் சொல்லி உருவாக்கப்பட்ட சிற்பம் தான் கம்பர் ராமாயணம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே குறைகளை எழுதியது. அப்ப ஒரு வரியில துணி என்ற வரி வருகிறது. ஒட்டப்புத்த சொல்லுகிறார், ஐயா இந்த வரி தமிழ்ல இல்ல, இந்த கம்பர் ராமாயணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி சொல்லி ஒட்டப்புத்த சொல்றார். ஒட்டப்புத்த சொல்ற கம்பர் ஒன்றும் முடியல. ஏன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு, 6 நாள் முடிஞ்சு போச்சு, இது 7ஆம் நாட்டில் பாக்கி இருக்கு அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மனசுல கஷ்டம் வந்துருச்சு. அப்பயும் சாமியை வேண்டார், காளியை வேண்டாரு, சரஸ்வதி வேண்டார். வேண்டிட்டு சபை கலைகின்றது. மறுநாள் அவருக்கு கம்பருக்கு தூக்கவில்லை. காலையை நான் 1 நேரம் நம்பி நான் எழுதுறேன், சரஸ்வதியை ஏன் பண்றேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு அவருக்கு கலந்துருது. ஒட்டப்புத்திரை நேராக சந்திக்கிறது. மறுநாள் ஒட்டப்புத்திரை போய் சந்திக்கின்றார். ஒட்டப்புத்திரை சந்திக்கும் போது எதுவுமே பேசாது, ஒரே உறவுக்காக ஒட்டப்புத்திரை சந்திக்கிறார். அந்த வீதியிலே எங்க சரஸ்வதி கோயில் கூத்தனூர் அந்த கூத்தனூரிலே பல திருவிழாக்கள் சுற்றி வராங்க. ஏன் சொல்ல மக்கள் பேச்சு வார்த்தை இந்த துணியங்கிற வார்த்தை உள்ளது என்று கம்பருடைய வாதம். ஒட்டப்புத்தர் இல்லை, நம்ம மக்களுடைய உரையாடலில் அந்த வார்த்தை இல்லைன்னு சொல்கிறார். தெருவை சுற்றி வரும்போது ஏதாச்சும் ஒரு வீட்டில் பார்த்தா 4 பெண்கள், அந்த பெண்கள் இந்த தயிர் கடையாக நினைக்கிறாங்க. அந்த தயிர் கடை இவங்க 20 பேர் அந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க. சற்று உற்று பார்க்கிறாங்க. பார்க்கும்போது ஒரு பெண்மணி சொல்லிட்டாங்க, சற்று தள்ளி நில்லுங்கள், துணி பட்டியல் உள்ள சந்தோஷமாக கம்பருக்கு. இந்த துணி என்ற வார்த்தை தான் மக்கள் பேச்சுவார்த்தை இல்லையே சொல்ல ஒட்டப்புத்தருக்கு புரிய வைத்திருக்கோம் என்ற பெரிய சந்தோஷத்துல அமெரிக்கா கேட்டால் ஒட்டப்புத்தருக்கு உண்மையே சொல்ல முடியாது. ஆனால் உண்மையை ஏற்றுக்கொண்டார். தலை குடித்துக் கொண்டு ஒட்டப்புத்தருடைய இல்லத்தில் திரும்பி செல்கின்றார்கள். கம்பர் விடைபெறுகிறார். கூத்தரை நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி அன்னைக்கு இரவு ஒட்டப்புத்தருக்கு தூக்கவில்லை. எப்படி நடைபெற்றது? இந்த ஊரில் இருக்கின்றோம், இந்த 4 பெண்கள் யார், இந்த வீடு யார் என்று பார்க்கும்போது விரைவாக ஓடி செல்கின்றார். அந்த இல்லத்தை காண்கின்றார். எப்போதும் நம்ம பார்த்த இந்த வீடு இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க போய் பார்க்கிறார். அன்னைக்கு அவங்க பார்த்த காட்சி அங்க இல்லை, அது பாலடைந்த வீடு. அப்ப ஒட்டப்புத்தர் உணர்கின்றார், இல்ல கம்பனுக்கு நாவில் சரஸ்வதி இருக்கின்றார், நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணியோடு வீடு திரும்புகின்றார். அன்று அவர் எழுதிய ராமாயணத்தை ஒவ்வொன்றாக கொளுத்தி போடுகின்றார், தீயில் இருக்கின்றார். இதை அறிந்த கம்பர் மீண்டும் கம்பருடைய ஒட்டப்புத்தருடைய இல்லத்தில் செல்கின்றார். புத்தரே, என்ன வேலை செய்கின்றீர்கள்? இதெல்லாம் தேவையில்லை. இந்த உலக தமிழிடம் கம்பர் எழுதிய 6 காண்டங்களை தவிர 7வது காண்டம் ஒட்டப்புத்தர் காண்ட அந்த 7வது காண்டத்தை தமிழ் மக்கள் படிப்பார்கள் என்று கூறி தன்னை முடித்துக் கொண்டார். உள்ளத்தை நெகிழ்வரை செய்தார். அன்று இரவு இருவரும் சமாதானமாக கம்பர் ராமாயணம் ஏற்பட்டது. இவ்விழாவிற்கு வருகின்ற ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், இவ்வூர் பொதுமக்கள், மாணவ மாணவிகள், சகோதர சகோதரிகள், குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி கூறி இவ்விழாவுக்கு வருகையை வரவேற்று தமிழ் உலகம் வாழ வேண்டும், தமிழோடு வாழ வேண்டும், பிறமொழியை கற்றுக்கொள்வோம், தமிழோடு வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த கம்பர் கழகத்திற்கு எங்கள் நன்றியை வரலாறு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை ஒரு கம்பர் கழக
கம்பன் வீட்டு கட்டு தெரியாத ஒரு முன்னுரையாக ஆனது. முறையான வரவேற்புரை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை கவி என்று சிறப்பித்திட நேற்றைய வருகை தந்து இந்த அரங்கத்தில் வீட்டிலிருந்து இன்றும் வருகை தந்து வாழும் பாரதியாக நம்மில் உலாவி வருகின்ற கலை மாமணி ஐயா இசை கவி ரமணன் அவர்களையும், இந்த நிகழ்விற்கு முன்னுரையாக ஆற்றிய திருஞானம் அவர்களையும், நட்பை நாட்டியதால் என்னும் தலைப்பில் கவிபாட இருக்கின்ற தம்பி கவிஞர் வே விஜய் அவர்களையும், வீரத்தை விதைத்ததால் என்னும் தலைப்பில் கவிபாட இருக்கின்ற தம்பி கவிஞர் பாம்பன் ஓ பிரசாந்த் அவர்களையும், இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற மயிலாடுதுறை இலக்கிய பூங்கா அமைப்பின் பொறுப்பாளர்களையும் மற்றும் உள்ளூர் பிரமுகர்களையும், புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கம்பன் கழக நிர்வாகிகளையும், மயிலாடுதுறையில் விரைவில் வர இருக்கின்ற கம்பன் கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரி முத்துலட்சுமி அவர்களையும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் பேரழுத்தூர் கம்பன் கழகத்தின் சார்பில் வருக வருகை என வரவேற்று இந்த நிகழ்வை இப்போது தலைமை கவி ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கும். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருக்கலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடைய அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. தேரழுத்தூர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கம்பன் வணக்கங்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை கவியரங்கம் வைப்பதே சட்டப்படி குற்றம் என்று கருதப்படக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனாலும் இத்தனை பேர் இங்கே வந்திருப்பது எனக்கு வியப்பையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. முதலில் இந்த தேரெழுந்தூர் கம்பன் கழக நிர்வாகிகளுக்கு நல்வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஒரு நதியின் தொடக்கம் என்பது துளி துளியாகத்தான் இருக்கும். அதற்கு பிறகு இதுவா காவேரி, இதுவா காவிரி, இதுவா கோதாவரி என்று நாம் மலைக்கும்படியாக இருக்கும். அப்படி ஒரு நாள் ஒரு தேரெழுந்தூர் கம்பன் கழகம் நடத்துகின்ற கம்பன் விழாவுக்கு உலகெங்கிலும் இருந்து பலர் இங்கே ஆவலுடன் கூடி வரக்கூடிய காலம் வரும். இதுதான் இன்றைக்கு நாங்கள் கம்பனுக்கு மலர் தூவி வைத்த பிரார்த்தனை. கட்டாயம் இது பலிக்கும். இது நல்ல முறையில் செய்யலாம். ஆனால் ஊர் கூடி தேர் எடுக்க வேண்டும். ஒற்றை விரலால் எந்த தேரையும் எடுத்து விட முடியாது. நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றாக எல்லா இடங்களிலும் கூடி இதை நடத்த வேண்டும், இதை பராசக்தி நடத்தி வைக்க வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். முறையான ஒரு வரவேற்புரையை தந்த அன்பர் ஜானகிராமன் அவர்களுக்கும் நெடிய சிறப்புரை ஒன்றை ஆற்றிய நண்பருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒரு பிரபலமான பெயர் இருந்தால் அவருடைய பெயரில் பல பதிவுகள் சேர்த்து. அப்படித்தான் நமக்கு கந்தபுராணம், கம்பர், ஔவையார், ஆதிசங்கரர், சந்திரகுப்தர் எல்லாம் ஒருத்தரா இல்லை, நிறைய பேர் இருக்கிறார். 8 ஔவையார் இருந்ததாக புத்தகங்கள் வந்திருக்கின்றன. 2 சங்கரர் இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். 2 சந்திரகுப்தர் இருந்ததாக வரலாற்று பதிவே இருக்கிறது. இப்ப கம்பர் எடுத்துக்கொண்டால் ஒரு கம்பர் தானே சொல்ல முடியாது. கம்பராமாயணம் எழுதியவர் ஒரு கம்பராகத்தான் இருக்க வேண்டும் என்பதிலே ஐயம் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் கம்பர் எழுதியதாக சொல்லப்படும் பல பாடல்கள் கம்பர் எழுதியிருக்க முடியாது என்று கருதத்தக்கவையாக இருக்கின்றன. நீங்கள் தனிப்பாடல் திரட்டு என்று ஒன்று எடுத்து பார்த்தீர்களானால் அதிலே கம்பர் பெயரில், வள்ளுவர் பெயரில், பட்டினத்தார் பெயரில் இருக்கக்கூடிய, ஔவையார் பெயரில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் நிச்சயம் அவர்கள் எழுதியிருக்க மாட்டார்கள் என்று கருதும் வண்ணம்தான் அமைந்திருக்கின்றார்கள். எனவே ஒரு பெரிய விழாவிலே அந்த கதைகளை நாம் ஆதாரபூர்வமாக எடுத்துக்கொண்டு
பேசுவதை தவிர்த்து விடலாம் என்பதே என்னுடைய தாழ்ந்த யோசனையாக இருக்கும். நமக்கு 10,000 பாட்டுக்கு மேல கொட்டி கிடக்கிறது. அதை மீறியா நாம் எதுவும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதே எடுத்து சொன்னால்தான் நம்முடைய குழந்தைகள் அதை பின்பற்றும். இன்றைக்கு ஒரு அருமையான கவியரங்கம். ஆமரவி அவர்கள் சொன்னபடி 4 பேர் வர வேண்டியது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இருவர் வர முடியவில்லை. ஆனால் அற்புதமான 2 கவிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார். இந்த கவியரங்கத்திற்கு கம்பனை நான் ஏன் பாடுகிறேன் என்று நான் தான் தலைப்பு. எதுக்கு நம்ம கம்பனை பாடணும்? அது தெரியும். நம்முடைய நாட்டை நாம் எதற்கு போற்றுகிறோம் அதற்கு காரணம் தெரிய வேண்டும். நாம் எதனுடைய பிரதிநிதியாக இங்கே வாழ்கிறோம் என்கின்ற தெளிவு நமக்கு ஏற்பட்டால்தான் நம்முடைய பார்வை சீராகும், நம்முடைய அறிவு நேராகும், நம்முடைய பாதையும் பிறர் நம்மோடு பயணப்படும்படி அமையும். நேற்று மாலை பெருமாள் கோயில் தரிசனத்திற்கு அண்ணன் சம்பத் அவர்கள் எங்களை அழைத்து சென்றார். கம்பர் மேடு அதையும் அவருடைய உதவியால் தான் நாங்கள் கண்டுகளித்தோம். கூடவே திருமதி முத்துலட்சுமி அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து எங்களுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டவர்கள் போல் ஆக்கியிருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றி. தேவாதி ராஜனும் வேத புரீசனும் மூவாத மாக்கவியின் முத்தமிற்கு காவலாய் நின்றதனால் கம்பனுக்கு நீடு புகழ் ஈன்றதனால் நின்றானே கம்பன் நிலைத்து. இங்கே நின்று இருப்பான்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே நின்றிருக்கிறான். தேவாதி ராஜனும் வேத புரீசனும் மூவாத மாக்கவிஞன் முத்தமிற்கு காவலாய் நின்றதனால் கம்பனுக்கு நீடு புகழ் ஈன்றதனால் நின்றானே கம்பன் நிலைத்து என்று கம்பனை நாம் முதலில் வாழ்த்துகிறோம். நான் அறிந்த விதத்திலே கம்பனை பற்றி உங்களுடன் ஒரு சிறிய பாடலாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். சரிதானா? கவிஞருடைய ஒப்புதல் முதல்ல வாங்கிக்கிறேன். விஜய் நம் பிரசாந்த் சரிதான். ஊரறிந்த மாக்கதையை உன்னதமாம் தமிழிலே உரைக்கவே ஓ கம்பன் பிறந்தார். ராமாயணம் யாருக்கு தெரியாது? இந்த பகுதி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஊரறிந்த மாக்கதையை உன்னதமாம் தமிழினிலே உரைக்கவே ஓ கம்பன் பிறந்தார். அவன் உன்னவிந்த வளர்ந்தார். இந்த தேரெழுந்தும் வீதியிலே தென்றலென சென்றவனை தெய்வமென வணங்குவதும் நன்றே. அந்த தெய்வம் இங்கும் அங்கும் எங்கும் ஒன்றே. இந்த தேரெழுந்தும் வீதியிலே தென்றலென சென்றவனை தெய்வமென வணங்குவதும் நன்றே. அந்த தெய்வம் இங்கும் அங்கும் எங்கும் ஒன்றே. நாட்டரசன் கோட்டையிலே நாயகியின் கோயிலிலே நாவடங்கி போனவனை பாடு. இங்கே வாய்க்கிறதான் அங்கே கூடிக்கொண்டார். நாட்டரசன் கோட்டையிலே நாயகியின் கோயிலிலே நாவடங்கி போனவனை பாடு. அவனை பாடிடவே இன்பத் தமிழ் ஏடு. அந்த பாட்டரசன் ஏட்டரசன் அரசருக்கெல்லாம் அரசன் பாடுகின்ற கேரளுந்தூர் மேடு. அது பாடலை பாடுகின்ற கூடு. சம்பத்தண்ணாவுக்கு ரொம்ப சிறப்பான நன்றி என்னுடைய வணக்கங்களோட. எனக்கு முதல்ல அங்க கொண்டு இருக்கிறீங்களே. அந்த பாட்டரசன் ஏட்டரசன் அரசருக்கெல்லாம் அரசன் பாடுகின்ற தேரழுந்தூர் மேடு. அது பாவலனை பாடுகின்ற கூடு. இந்த நாட்டில் கவிஞர்களுக்கு பஞ்சமா இல்லை. கம்பனுக்கு முன்பும் உண்டு, கம்பனுக்கு பின்னும் உண்டு, கவிஞருக்கு என்றும் பஞ்சம் இல்லை. கம்பனுக்கு முன்னும் உண்டு,
கம்பனுக்கு பின்னும் உண்டு, கவிஞருக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. ஆனால் கம்பனை போல் யாரும் எங்கும் இல்லை. இந்த கம்பனை நாம் பாடுவது நம்மை நாமே பாடுவதா? கம்பனை நாம் பாடுவது நம்மை நாமே பாடுவதா? கம்பனவன் நம் உயிரில் கலந்தான், அந்த கம்பனுள்ளே அன்னை தமிழ் கரைத்தார். இந்த கம்பனை நாம் பாடுவது நம்மை நாமே பாடுவது, கம்பனவன் நம் உயிரில் கலந்தான், அந்த கம்பனுள்ளே அன்னை தமிழ் கரைந்தார். பாடியது ராமன் கதை, பருகியது சீதை கதை. ராமாயணமா சீதாயணமான்ற குழப்பம் அறிஞர்களுக்கே உண்டு. அதுக்கு மேல இன்னொன்று இருக்கு பாரு. பாடியது ராமன் கதை, பருகியது சீதை கதை, கூடியது அனுமன் கதை என்பார். நெஞ்சம் நாடியது பரதன் கதை என்பார். ஆடி ஓயும் உலகத்திலே ஆடிடாமத்தான் அமர்ந்து, ஆடியை போல் அத்தனையும் காட்டும் கம்பன் அற்புதமே ஆச்சரியம் ஊட்டும். சுற்றி ஆடி ஓயும் உலகத்திலே ஆடிடாமல் தான் அமர்ந்து, ஆடியை போல் அத்தனையும் காட்டும் கம்பன் அற்புதமே ஆச்சரியம் ஊட்டும். கவியரங்கத்துக்குள்ள நுழைவோம். கம்பனை நாமே பாடுவோம். வானிலிருந்து மழை பெய்தால் வாய்க்கால் நிறைகிறது, பற்றிய குளம் நிறைகிறது, வயல் பசுமை பெறுகிறது. தானே நன்மை. வானிலிருந்து மழை பெய்தால் வாய்க்கால் நிறைகிறது, வற்றிய குளம் நிறைகிறது, வயல் பசுமை பெறுகிறது. தேனேந்தும் மலம் விரிந்தால் கிறங்குவது ஒரு வண்டு, இறங்காத ஒரு வண்டு, இசைப்பாடும் ஒரு வண்டு. அமிழ்தமே ஆனாலும் அவரவர் ரசிக்கும் விதம் அவரவர் இயல்பாலே பலவித ரகமாகும். இல்லையா? ஒரே விஷயம் தான், மொத்தத்தில் ஒரு விதமாக ரசிக்கவில்லை. அமிழ்தமே ஆனாலும் அவரவர் ரசிக்கும் விதம் அவரவர் இயல்பாலே பலவித ரகமாகும். ஒரு கம்பன், ஒரே கம்பன், 1 கோடி மனங்களுக்குள் ஒவ்வொரு விதமாக உள்நுழைந்து திருடுகிறார். ஒரு கம்பன், ஒரே கம்பன், 1 கோடி மனங்களுக்குள் ஒவ்வொரு விதமாக உள்நுழைந்து திருடுகிறான். இவன்தான் கம்பன் என்று இங்கொருவர் சொல்ல, இல்லை அவன்தான் கம்பன் என்று இன்னொருவர் சொல்ல, இவர்கள் கட்சி கட்ட கவியரங்கம் கடை கட்டும். சரியா? 2 பேர் வேற வேற பார்வை. உறவை உயர்த்தியதால் ஒருத்தர் சொல்றார், நட்பை நாட்டியதால் இன்னொருத்தர் சொல்றார். முதல்ல உறவை உயர்த்தியதால். உறவை உயர்த்தியதால் பாட வந்த விவேக் பாரதி வர முடியல, வைரல் வந்து. இப்ப நட்பை நாட்டியதால் என்று பாட வந்திருக்கிற கவிஞர் வந்திருக்கிறார். நட்பு என்ன அவ்வளவு சிறப்பு நட்பு. இதை வள்ளுவர் கொண்டாடுகிறார் பல அதிகாரங்கள். எங்க தமிழ் ஆசிரியர் சொல்லுவாரு, கம்பராமாயணத்துக்கு கையை விட்டு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 600 திருக்குறளாக தேர்வுவார். அந்த அளவுக்கு வள்ளுவரை உள்வாங்கி கொண்டவர் கம்பர். அப்ப அவர் சொல்லாம இருப்பார், அவர் எப்படி நட்பைத்தான் தூக்கி பிடித்தார் என்பதை சொல்லத்தான் நம்முடைய கவிஞர் விஜய் இங்கே வந்திருக்கிறார். ஒரு சொல் சொல்லணும். குகன் ராமனை சந்தித்த பொழுது, நீ என் தம்பி என்று ராமர் சொன்னது குகனுக்கு பதியவே இல்லை என்பார் ஆசிரியர். ஏன்னா அது முன்னால் ஒரு வார்த்தை சொல்லிட்டான், நண்பன் சொல்லிட்டான். தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ குகன் கொண்டாடும். அதுக்கப்புறம் நீ தம்பி சொன்னாலும் சரி, அரசன் சொன்னாலும் சரி, அது எதுவுமே இந்த நட்பு தான். அதுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருந்தான் குகன். எதனால் அப்படி சிறப்பு? யார் சொல்வதை கேட்பதை காட்டிலும் நாம் நண்பன் சொல்வதை ஏன் கேட்கிறோம்? பெற்றோர் சொன்னால் இனிக்காது, பெரியோர் சொன்னால் பிடிக்காது, உற்றார் சொன்னால் உவக்காது, உயர்ந்தோர் சொன்னால் ரசிக்காது,
கற்றோர் சொன்னால் கசக்கிறது, கடைசியில் நமக்கு கதி ஏது? உற்ற நண்பன் ஒரு வார்த்தை சொன்னால் உடனே நாம் கேட்போம். உற்ற நண்பன் ஒரு வார்த்தை சொன்னால் உடனே நாம் கேட்போம். ஏன் அப்படின்னா, நண்பன் என்பவன் நம் மனசாட்சியின் உருவாகும். அதனால நண்பன் என்பவன் நம் மனசாட்சியின் உருவாகும். நாயகன் அன்பின் அவதாரம். இம்மையில் அவனே தாய் தந்தை எல்லாம் சேர்ந்த அலங்காரம். நண்பன் இருந்தால் துயர் இல்லை, நட்பில்லாமல் வாழ்வில்லை. நட்பு எனும் பண்பை காவியத்தில் நமது கம்பன் நாட்டியதே. நட்பு எனும் பண்பை காவியத்தில் நமது கம்பன் நாட்டியதே. கம்பன் மீது தான் கொண்ட காதலுக்கு காரணம் என்று அன்புடன் சொல்ல வருகின்றார் அழகு தமிழில் கவிபாடும் இனிய நண்பர் எங்கள் விஜய். ஏனால் எங்கள் பாரதி நாடகத்தில் கனகலிங்கம் வேடத்தில் கடவுளி அணிந்து கொண்டு செல்வார். பாரதியார் ஒரு நாடகம் நடத்தி கொண்டு வருகிறோம். அண்மையில் அமெரிக்காவில் பல பகுதிகளில் அதை செய்துட்டு வந்தோம். இந்த மேடை பார்க்கும்போது எனக்கு துரு அந்த நாடகத்துல பாரதியார் கூந்தூர் போட்டு விட்ட கனகலிங்கமாக நடிப்பவர் நம்முடைய விஜய். அற்புதமாக நடிப்பவர். எனவே இனிய நண்பர் எங்கள் விஜய் எங்கள் பாரதி நாடகத்தில் கனகலிங்கம் வேடத்தில் கரவொலி அள்ளி கொண்டு செல்வார். எங்கிருந்து வந்தாரு? வத்திப்பட்டி எனும் கிராமம். வத்திப்பட்டி எனும் கிராமம் வழங்கி உள்ள தமிழ் கவிஞர் விஜய். வத்தி குச்சி எரிகிறது, வைக்கோல் போர்கள் ஜாக்கிரதை. வேலை கொடுத்தான், வேலை கொடுத்தான். விஜயன் எனை தமிழ் சாலையில் விட்டு சரி செய்தான். காலமெல்லாம் ஏறு முகத்திலே என் வாழ்க்கை மாறுவதற்கு 6 முகமே அரண். சின்னவன் என்னை சிகரத்தில் ஏற்றுகின்ற அன்னை தமிழே அருள்வரன். உன்னை சரணடைந்தேன், உன்னை சரணடைந்தேன். நேற்றைக்கு சந்தித்தோம், இன்றும் விரைந்து வா இந்த செய்தி. இந்த மன்றின் தலைவராய் இருக்கும் சிங்கம் இசைக்கறி. சந்த கவிகள் பாடிடும் சகாப்தம் எங்கள் இசைக்கறி. பந்தம் சொல்லி அன்புடன் பழகும் வாழும் பாரதி. சிந்தை மகிழ அவரை நான் கொண்டு வணங்கு. தேரெழுந்தூரில் திருவிழா, கம்பர் திருப்பெயராலே கவிவிழா. செந்தமிழ் கம்பர் சிந்தை மகிழ்ந்திட சிறப்பினை செய்யும் பெருவிழா. இது சீதாராமன் மனவிழா. கம்பரை எண்ணி பாடுகிறேன், அவர் கைவிழித்தென்றும் ஓடுகிறேன். கங்கை நதிக்கரை பாடிய பாட்டனை காவிரி கரையினில் தேடுகிறேன். கங்கை நதிக்கரை பாடிய பாட்டனை காவிரி கரையினில் தேடுகிறேன். இந்த கவியரங்கத்தில் காணுகிறேன். சான்றோர் வீற்றிருக்கும் சபையில் இச்சிறுவன் ஈன்ற கன்றை போல் இங்குமங்கும் தாவிடலாம். மனதில் தோன்றியதை எல்லாம் சொல்லாக்கி கொட்டுகிறேன். ஆன்றோர் பெருமக்கள் ஆசி தர வேண்டுகிறேன். உலகால பரந்தாமன் அவதரித்தான். கோடி கோடி உயிர்காக்க பூமியிலே பிறப்பெடுத்தான். கலிகாலம் இந்நாளின் மக்களெல்லாம் தீமைகளால் கைதாவதை தடுக்க ஒழுக்கம் தந்தான். கலங்காத தெளிநீராய் கருணை பொங்கும் அழகான கண்களோடு தசரதனின் ஏக்கம் தீர்த்து குலம் காக்க முன்னவனாய் வந்துதித்தான். கொடியவரை அழிப்பதற்கு வில்லெடுத்தான். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்றும் உலகத்தில் உயர்ந்திருக்கும் உள்ளத்தால் யாவருமே சமம்தான் என்றும் கருத்தியலை முன்வைத்து காலமெல்லாம் வாழ்ந்ததனால் காகத்தன் புகழ் இங்கு நிலைக்க கண்டோம்.
உயர்ந்திருக்கும் உள்ளத்தால் யாவருமே சமம்தான் என்றும் கருத்தியலை முன்வைத்து காலமெல்லாம் வாழ்ந்ததனால் காகுத்தன் புகழின்றி விளைக்கக் கண்டோம். ஒரு வாக்கில் நாடிலிருந்து காடு சென்றான். அதே சமயம் உறவுக்கு மட்டுமல்ல, கம்பர் தந்த திருமாலின் கதையிலே நட்புக்கும் இருக்கிறது சிறப்பு. அதனை இச்சிறுவன் பாடவும். 1000 படகுக்கும் அன்புக்கும் பண்புக்கும் நாயகன் புகழ்ந்தான். நாடி சென்றான் ராமனை. அந்த வேடனை கண்டு விரட்டவில்லை யாரும். சீடன் போல் பணிந்து நின்றான். ஸ்ரீராமன் அவனை யாதினும் இனிய நண்பர் என புகழ்ந்தான். சேவை செய்ய வந்தவனை சீவனில் கலந்துவிட்ட நண்பனாக ஏற்று ராமபுரான் மகிழ்ந்தான். கங்கையில் துள்ளுகிற கயல்களை பிடித்து வந்து ஹரிராமன் முன்படைத்தான். கட்டித்தென் உடன் கொடுத்தான். அருகிலே முனிவர்கள் அதிர்ந்து போய் நின்றனர். அசைவத்தில் அன்றைக்கே அரசியலை கண்டினார். ஆனால் பார்க்கடல் அமுதை விட பல மடங்கு உயர்வு ஏற்கிறேன் என்று எம்பிரானை சொல்லிவிட்டான். நட்புடன் தந்த பொருள் நஞ்சாக ஆனதில்லை. நட்புடன் தந்த பொருள் நஞ்சாக ஆனதில்லை. அற்புத பொருள் அனைத்தையுமே ஆண்டவன் கேட்பதில்லை. இவன்தான் பின்னோர் நாள் அவளுக்காக ஒருவனை அதிபதியாய் ஆக்கினான். நண்பனை மச்சி என்றும் நல்லுறவாய் பங்கென்றும், பங்குனா பங்காளி, நண்பனை மச்சி என்றும் நல்லுறவாம் பங்கென்றும் இன்றைக்கு சொல்லுவதை எல்லோரும் கேட்டிருப்போம். அதை எந்த ராமபுரான் அன்றைக்கே சொல்லிவிட்டான். கங்கை நதியலையில் சுரமிசைக்க நாதன் தன் வாய் திறந்தான். இதுவரை நால்வராய் இருந்தோம் உன்னுடன் இவ்வுதயத்தில் ஐவரானோம் எனச் சொல்லி உளமகிழ்ந்தான். உடன் பிறப்பாய் இருந்ததனால் உடன் நடந்தான் லக்குவன். தன் வீரோடு கலந்ததனால் உடன் நடந்தான் சீதையும். படகோட்டி குகனுக்கு வந்தமன்ன அவனுடன் காட்டில் பணியாளாய் வருவதாக பகர்வதற்கு காரணம் அடிமையென்று வந்தவனை அன்புடன் நடத்தினான். ராமன் அவனுக்கு சகோதரனாய் புகனையும் உயர்த்தினான். துடுப்புகளை கொண்டவனை தோழனாக ஆக்கினான். இதுதான் தூயவனின் நட்பென்று உலகிற்கே காட்டினான். கடவுளான ராமபிரான் கண்கலங்கி நின்றான். கானகத்தில் மான்பிடிக்க சென்ற நேரம் அன்பின் உடையவளை தொலைத்ததனால் உருக்குலைந்து நின்றான். உள்ளடர்ந்த காட்டிற்குள் எங்கென்று தேட விடை தெரியாமல் ராமன் விண்தளர்த்தி நின்றான். விதியில்லை சதியென்று நினைத்து பின்னர் நடக்கின்றான் நிலம் நடுங்க சீறி நடக்கின்றான். லக்குவனும் உடன் நடந்தான். தாமரை பூ பாதத்தான் அன்பு மட்டும் தழுவுகின்ற விழியுடையாள். முதல் முறையாய் சேமமின்றி அழுகின்றான். இலங்கை நாட்டின் சிறைப்பட்டதை எண்ணி விரும்புகின்றான். அருமையான கருத்து பாருங்க. சீதை இல்லாம இருக்கிறவன் சேமம் இல்லாம இருக்கான். முதல் முறையாய் சேமமின்றி அலைகின்றான். அருமை. ராமன் அறிந்தான் சீதை கடத்தப்பட்டால் ராவணனால் என்றறிந்து வெகுண்டான். ஆனால் மாமலையை மாகடலை கடந்து செல்ல வழி ஏதும் தெரியவில்லை ராமனுக்கு. உதவி என்று கேட்டு நின்றான் முத்தமன் ராமபிரான். அவன் நினைத்திருந்தால் அரசன் வாலியின் கதவுகளை தட்டி கனப்புழுவில் கேட்டிருப்பான். ஆனால் படைபொலை தோடிருக்கும் பலசாலி வாலியிடம் உதவி என்று கேட்டு ஒரு நாளும் ஓடவில்லை. ஏன்? படைபலை தோடிருக்கும் பலசாலி வாலியிடம் உதவி என்று கேட்டு ஒரு பொழுதும் ஓடவில்லை. ஏன்? அக்கிரமக்காரன் அளிக்கும் நட்பு சர்க்கரையாய் இருப்பதில்லை, சரித்திரம் தருவதில்லை. இல்லாலை தவிர எந்த பெண் வந்தாலும் சொல்லாலும் தொடாது சுடர்விட்டு இருக்கையில்
தம்பி மலையாளை தனதாக்கி கொண்டவனிடம் எம்பிரான் ராமன் எப்படி போய் கேட்பான்? கூடா நட்புதான் குவலயத்தில் யாவருக்கும் கேடாய் முடியும் என்று கேசவனுக்கு தெரியாதா? கூடா நட்புதான் குவலயத்தில் யாவருக்கும் கேடாய் முடியும் என்று கேசவனுக்கு தெரியாதா? அதனால் சுக்ரீவன் நட்பே சுத்தமானதென்று அவனோடு கைகோர்த்து அடித்தடி எடுத்து வைத்தான். வன்மத்தின் உருவமான வாலிமார்பில் அம்பைதான். வீருக்காக கூடி பிறப்பதில்லை நட்பு. வீருக்காக கூடி பிறப்பதில்லை நட்பு. தர்ம போருக்காக துணிந்து போவதுதான் நட்பு. பேருக்காக கூடி பிரிவதில்லை நட்பு. கண்ணீரினை துடைக்க கனிவதுதான் நட்பு. அடுத்ததாக விபீஷணன் அவைக்குள்ளே வருகிறார். அதர்மத்தை அழிப்பதற்கு ஆலோசனை தர உள்ளார். சீதையை கடத்தி சிறை வைத்து இன்றைக்கு பாதகம் செய்து விட்டாய் பாரண்ணா என்று முடிகின்றான் இளையவன் வீடனன். அன்னவனின் பேச்சை அசுரமன்னன் கேட்கவில்லை. தலைவன் செய்த தவறுகளை சரியாக்க மற்ற உடன்பிறப்புகள் முட்டு கொடுக்கவில்லை. நல்லவன் ராமனின் நட்பு தேடி போகிறேன் என்று நாட்டை விட்டு சென்றான். நன்மை வழிகண்டான். வீடனன் மனதில் விஷமில்லை என்றிருந்து கூடினான். நட்புடன் குலவினான் ராமபுரம். எதிரி நாட்டில் இருந்தொருவன் வந்தாலும் அதிசய ராமபுரான் அவனோட நட்பு செய்தான். பணம் பார்த்து வருவதில்லை நட்பு. பெரும் படை பார்த்து வருவதில்லை நட்பு. கெட்ட குணமுடையோன் என்றறிந்த போதும் அவன் கொடி பார்த்து வருவதில்லை நட்பு. இனம் பார்த்து வருவதில்லை நட்பு. இருக்கும் இடம் பார்த்து வருவதில்லை நட்பு. மனத்துக்குள் தூய அன்பு கண்டால் அங்கே மாமலை போல் பொழிவதுதான் நட்பு. மனத்துக்குள் தூய அன்பு கண்டால் அங்கே மாமலை போல் பொழிவதுதான் நட்பு. தசரதன் நட்புக்காக ஜடாயு உயிர் விட்டான். கடல் தாண்டி அந்த லங்கைக்கு அனுமன் தீயிட்டான். நட்பின் துணையால் நாயகன் ராமபிரான் இலங்கை போர் இதிகாச வெற்றி பெற்றான். அவன் கதையில் நன்னட்பின் மகத்துவத்தை நம் கம்பன் கூறியதால் இன்றைக்கும் அவனை நான் இதயத்தால் பாடுகிறேன். நன்னட்பின் மகத்துவத்தை நம் கம்பன் கூறியதால் இன்றைக்கும் அவனை நான் இதயத்தால் பாடுகிறேன். கம்பனை நான் பாடுவதற்கு காரணம் தான் புரிகிறதா? நம்பிக்கை தந்து நான் உள்ளேன் என்று சொல்லும். நட்பினை பாடியதால் நான் அவனை பாடுகிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு அழகாக பாடினார் பாருங்க. இந்த தலைமுறையை சேர்ந்த ஒரு இளைஞர் இப்படி நல்ல மரபு கவிதை ஒன்று சொல்லி அந்த மன்றத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் ரசிப்பது என்பது இந்த கனவில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு காட்சி. அது இங்க தேரெழுந்தூரில் நடக்கிறது என்றால் அது கம்பனுடைய ஆசி, இந்த ஊர் மக்களினுடைய ரசனை. இப்போ கடைசியில சொல்லும் போது நம்பிக்கையை தருவதால் நான் அந்த நட்பைத்தான், அந்த நட்புக்காக கம்பனை நான் பாடுகிறேன் சொல்றாரு. இப்ப நீங்க தான் நம்பிக்கை தரீங்க. மாதிரி கவியரங்கங்கள் இன்னும் கூட நடத்தலாம். கவியரங்கங்கள் புகழ் மங்கி போனதற்கும் மக்கள் தொலைதூரம் தெரித்து ஓடுவதற்கும் காரணம் கவிஞர்களே என்பார் என் தமிழாசிரியர். இது மாதிரி கவிஞர்கள் அதை மாற்றுகின்றார்கள், நீங்கள் அதை வரவேற்கிறீர்கள் என்பது எனக்கு ஒரு பெரிய செய்தியாக அமைந்திருக்கிறது என்பது. ஒருவேளை கம்பன் இவருடைய நண்பன் என்று நான் நினைக்கிறேன். என்ன அழகா சொன்னார் பாரு. ஒரு வார்த்தை சொன்னாரு, ராமபிரான் பல குணங்களை பரிசாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அதுல ஒழுக்கம் என்று ஒன்று கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாரு,
தீமையினால் கைதாவதை தடுக்க ஒழுக்கம் தந்தான். நம்ம என்ன நினைக்கிறோம், தீமை செஞ்சு மாட்டிக்கிட்டா போலீஸ்காரர் வந்து கைது பண்ணிட்டு போறான். இல்ல, நம்ம ஒரு தீமைக்கு ஆட்படும் பொழுது அந்த தீமைக்கு கைதாகி கொள்வோம். ரொம்ப அழகான ஒரு கவிதை பிரயோகமா கொண்டு, தீமையினால் கைதாவதை தடுக்க ஒழுக்கம் தந்தான் அப்படின்னு. சேவை செய்ய முன்வந்த சீவனை கலந்தான் அப்படிங்கிற. இது அனுமனுக்கும் பொருந்தும், ராமனோடு சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் பொருந்தும். அவன் இவர்களை நண்பர்களாக நடத்தினாலும் அவர்கள் வந்து சேவகர்களாகத்தான் தங்களை வருத்தி கொள்வார். அது அற்புதமாக இருக்கு. நட்புடன் தந்த பொருள் நஞ்சாக ஆவதி. ஆக அந்த அறிவிற்காடான்னு ஒரு நண்பன் கேட்கும் பொழுது நம்ம அது கேட்போம், காது கொடுத்து கேட்போம். அப்பா அம்மா கூட கேட்க முடியாது இல்லையா, ஆசிரியர் பார்க்கவே முடியாது இந்த காலத்துல. ஆனா இன்னைக்கும் அது நம்ம விட நம்முடைய நண்பன் பல விதங்களில் இழைத்தவனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு வரும் பொழுது அவன் வந்து நம்ம திட்டலாம், அறிவுக்கான அவன் கேட்கணும், நம்ம கேட்போம். அப்ப அந்த நட்புடன் தந்த பொருள் நஞ்சாக ஆவதில்லை என்பது ஒரு அழகான ஒரு பயிற்சி வழி என்று சொல்லலாம். தூயவனின் நட்பென்று உலகிற்கே காட்டினான். குகனுடைய எதுக்காக குகன் பின்தொடர்ந்தாலும் காரணமே இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. தூயவன் நட்பென்று உலகிற்கே காட்டினான் என்று குகனுடைய நட்பை ராமன் எடுத்து காட்டினான். அப்ப சொன்னார், இலக்குவம் உடன் பிறந்தான், அதனால சீதை மனைவி, அதனால கூட வந்தான். எதுக்காக இவன் வந்து காட்டிலெல்லாம் நான் உன்னை பின்தொடர்வேன் என்று குகன் வந்தான் அப்படின்னா, அதுதான் இறைவனுக்கு எந்த குணமும் கிடையாது. அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே இயல்பு என்னவென்று கேட்டால் காரணமற்ற கருணை என்று பெரியவர்கள் சொல்வார். எந்தவித காரணமும் இல்லாமல் நம் மீது கருணை காட்டுவது அவருடைய இயல்பு. அதுக்கு எதிராக ஒரு கண்ணாடியினுடைய பிரதிபலிப்பு மாதிரி இது வைக்கிறார். எந்த காரணமுமே இல்லாமல் ராமன் மீது நட்பு கொண்டார், பக்தி கொண்டார் என்பதுதான். இது சீதைக்கும் ராமனுக்கும் இடையிலே நடக்கும் பொழுது காதல் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இது குகனுக்கும் ராமனுக்கும் இடையிலும் நடந்திருக்கிறது. அதைத்தான் நட்பு என்று நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். விஜயனுடைய அற்புதமான கவிதையின் மூலம் மனத்துக்குள் தூய அன்பு கண்டால் அங்கே மாமலை போல் பொலிவதுதான் நட்பு என்பது அற்புதமான வார்த்தை. மேற்கோள் காட்டக்கூடிய அளவுக்கு பலவித வரிகளை தந்திருக்கின்ற விஜய் அவர்களுக்கு உங்களுடைய வளமான கருவி தான் வாழ்த்தாங்க. ஒரு முறை நான் பெங்களூர்ல ஒரு உணவு விடுதியில நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் உட்கார்ந்து சாப்பிட்டு, அந்த நண்பர் எப்படின்னா வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவார், நல்ல சாப்பாடு. ஆனா இதை மனச்சோர்வு அப்படின்னு போது என் கூட வந்துருவார். வந்து வட சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடும்போது கவிதை சொல்லுவான், பாட்டு பாடுவான், என்ன சாப்பிட விட மாட்டான். இங்க போனாலும் கவிஞருக்கு சாப்பாட்டு பிரச்சனை தான் வந்து பாடுப்போம். நான் பாடுவேன். ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துங்க, அவர் கேட்கிறாரு, நானும் இது பாடினேன். பாடின உடனே சம்பந்தமே இல்லாம பக்கத்து டேபிள்ல இருந்து சபாஷ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா எனக்கு யாரும் தெரியாது, யாரோ ஒருத்தர் கருப்பு வேட்டியை கட்டியிருக்காரு. பக்கத்துல வந்து சொன்ன வார்த்தை தான் மறக்காது, இல்ல மன்னிச்சிருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால சொன்னேன். எப்படி மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால சொல்லிட்டேன் அப்படின்னாரு. அப்படியே பொங்கி வந்து அங்கேயே சொன்னேன் நான், வாரணமாயிரம் கேட்டதில்லை, புது வண்ண பட்டாடைகள் தேவையில்லை, தாரக மந்திரம் கேட்டது போல் தம்பி தலையசைத்தது போதுமாடா, ஊரறிய புகழ் தேவையில்லை, குயில் ஒன்று குடித்ததும் செல்வதில்லை, வேலை பிடித்தது போல தம்பி குரல் விக்கி திணறுதல் போதுமாடா, நாற்சந்தியில் சிலை நட்டு வைத்து, நல்ல மண்டபத்தில் வச்சிருக்கீங்க கமல், நாற்சந்தியில் சிலை நட்டு வைத்து பல நாட்களும் போல் முறை மாலையிட்டு இந்த ஊர் குருவி காலம் எச்சமிட்டு கடல் உப்பு கரிப்பினில் சிக்குவேனோ, மார்பு துடிக்குது வார்த்தை, எந்த மண்டை சுழலுது போதை என்று வார்த்தை தடுமாறி தம்பி விழி 7 வண்ணம் படிச்சிடல் போதுவடா, அன்றி வாரணம் ஆயிரம் கேட்டதில்லை, புது வண்ணம் பட்டாடைகள் தேவையில்லை, தாரக மந்திரம் கேட்டது போல் தம்பி தலையசைப்பது போதுவடா. இதுதாங்க
ஒரு கவிஞனுக்கு சன்மானம்னா நம்முடைய கடவுளை உங்களுடைய தலையை அசைத்துட்டான் என்று சொல்லி அடுத்த கவிஞரை நம்ம வரவேற்போமா? இவர் நட்பை நாட்டியதால் நான் கம்பனை பாடுகிறேன். அடுத்து வருபவர் வீரத்தை விளைத்ததால் நான் கம்பனை பாடுகிறேன். போரில் வீழ்ந்ததனால் ராவணன் வீழவில்லை. என்னடா செய்தி பார்க்கிறீங்க? போரில் வீழ்ந்ததனால் ராவணன் வீழவில்லை, அறத்தை விட்ட கணம் வீழ்ந்தவன் தான் எழவே இல்லை. இன்னைக்கு அவன் தர்மத்தை விட்டு விலகினாலும் அன்னைக்கே அவனுடைய வீழ்ச்சி. அதுக்கப்புறம் அவன் எழவே. போரில் வீழ்ந்ததனால் ராவணன் வீழவில்லை, அறத்தை விட்ட கணம் வீழ்ந்தவன் தான் எழவே இல்லை. வென்றதனால் ராமனுக்கு வெற்றி இல்லை, போரில் வென்றதனால் ராமனுக்கு வெற்றி இல்லை, அறத்தில் நின்றதனால் வில்லிழுக்கும் முன்பே வென்றான். அறத்தின் வீரியமே ராமனின் வீரம், அடக்கத்தின் வீரியமே அனுமனின் வீரம், துறவின் வீரியமே கௌசிகன் வீரம், தூய்மையின் வீரியமே சீதையின் வீரம், அமிழ்தின் வீரியமே அமரரின் வீரம், தமிழின் வீரியமே கம்பன் காட்டும் வீரம். தமிழின் வீரியமே கம்பன் காட்டும் வீரம். அந்த வீரத்தை தான் கம்பன் விதைத்தானா? விவரத்தை சொல்ல வந்தால் ஒரு கவிஞர். எங்கிருந்து வராது? நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. கடல் மீதில் ஒரு பாலம், அதை கடந்திட தேவை நாமம், மறுகரையில் சிரிப்பது ராமம். தெரிஞ்சு வச்சா? கடல் மீதில் ஒரு பாலம், அதை கடந்திட தேவை நாமம், மறுகரையில் சிரிப்பது ராமம். அந்த ராமனின் கால்பட்ட பாம்பனின் மண் பெற்ற சாகச பாவலன் பிரசாந்தன். அந்த ராமனின் கால்பட்ட பாம்பனின் மண் பெற்ற சாகச பாவலன் பிரசாந்தன். அவன் சக்தியின் அருள் பெற்ற பிரசாதம். வீரத்தை விதைத்தது கம்பனின் பாட்டென்று இசைப்புடன் சொல்லிட வந்து விட்டார். இவர் விளைந்தது கம்பன் கழகத்திலே, இவர் விளைந்தது கம்பன் கழகத்திலே, இவர் வளர்ந்தது ஊடக வட்டத்திலே. இன்றுதான் பார்க்கிறேன் கிட்டத்திலே. முந்து தமிழ் வந்தனக்கு சந்தம் அள்ளி வீச, முந்து தமிழ் வந்தனக்கு சந்தம் அள்ளி வீச, அது தந்த தமிழ் சொல்லெடுத்து கவிதொடுத்தேன் பேச, அடி அந்த விழா ஆதிப்புகள் அருந்தமிழே அடி கிடந்து அருந்தொண்டு செய்திடத்தான் ஆசை, நான் தொடுத்த கவி எடுக்கின்றேன் பேச. அடி பொதிகையிலே பிறந்தவளே, அடி பொதிகையிலே பிறந்தவளே, புவனமெல்லாம் நிறைந்தவளே, போகின்ற இடமெல்லாம் பொதுவுடைமையானவளே, வந்து நின்று சின்ன மகன் வாயார அழைக்கின்றேன், எந்த நிலை வந்தாலும் என்னோடு நன்னிலை எனக்கெனில் உனக்கும் தானே. தமிழே, வினை செய்த பயனால் நான் பிறந்திருக்கிறேன், வினை செய்த பயனால் நான் பிறந்திருக்கிறேன். அடி இணையில்லா உனை தாயாய் அடைந்திருக்கிறேன், உனக்கு துணை செய்ய தான் உள்ளம் துணிந்திருக்கிறேன், இந்த துர்பிறப்பும் அதற்குத்தானே பிறந்திருக்கிறேன். வயிற்று பெருமான் பொருட்டு பலரும் பயிற்சி பயின்ற வைந்தமிழே, பிறை சேர்பாயில் நெய்வோல் என்னிடம் பேசாதிருத்தல் முறையாகும். அடி பேராலும் கொண்ட தமிழ் பெருந்தலைகள் பெருங்கூட்டம், தமிழே பேராலும் கொண்ட தமிழ் பெருந்தலைகள் பெருங்கூட்டம், ஏராளம் பேர் உன்னை சீரான மொழிவடிவில் தாராளம் பாடி வைக்கும். தீராத காதலுடன் சின்ன மகன் பாட வந்தால் வாராயின் மகன் என்றே வாழ்த்த வந்த செந்தமிழே, அடி வாழ்த்த வந்த செந்தமிழே, பெற்றவளே கொற்றவளே, தாயெண்ணை இன்றெடுத்து தனப்பால் கொடுக்கையிலே, தாயெண்ணை இன்றெடுத்து தனப்பால் கொடுக்கையிலே, தன்பாலும் தந்தென்று தத்தெடுத்த தமிழ் தாயே, நினைப்பாலும் நினைப்பாலும் நீ கொடுத்த அணைப்பாலும், கவி எழுதும் நினைப்பாலும் நீ கொடுத்த அணைப்பாலும், நினைத்ததை எழுதி வந்து வீட்டுகிறேன் கவிதை என்று. தன்பாலும் தந்தனக்குள் தமிழ் வார்த்த தாயவளே, அன்பாலும் என் கவிதை ஏற்பாய் நீ நீட்டுகிறேன். குறையேறும் இருப்பின் நீ வழக்கம் போல் தலைகட்டு, உனை வாழ்த்தும் கவிதைக்கு ஒலிக்கட்டும் கைகட்டு. சீரார்ந்த பேரவையே, சீராளர் கூடுகையே, பரசுராம பீஷ்மரெல்லாம் பேரவையில் வீற்றிருக்க ஏகலைவன் என்னையுமே ஏற்றிவிட்ட செந்தமிழே, உச்சப்புகழ் பெற்றுலகம் மெச்சத்தகு அருந்தமிழே, அடி உச்சப்புகழ் பெற்றுலகம் மெச்சத்தகு அருந்தமிழே, நான் கச்சத்தீவு அருகிருந்து கல்வி தமிழ் வரையில்
மேலோர் கற்பனையில் கசிந்து வந்த மிச்ச தமிழ் வரியை மீட்டுகிறேன் கவி ஒன்று கேட்டிடுவீர் செவி கொண்டு குற்றங்குறை வரக்கண்டு பொறுப்பீர் பெறும் மனம் கொண்டு எதையும் இருமுறை அழுத்தாத கவி வேண்டுமே, எதையும் இருமுறை அழுத்தாத கவி வேண்டுமே, அதில் இதயத்தை தொடுகின்ற வரி வேண்டுமே, இனியேனும் இவையெல்லாம் வர வேண்டுமே, கம்பா இதை நீயும் வரமாக தர வேண்டுமே. மை தொட்டு மயக்கும் தமிழ் மெய் தொட்டு, மை தொட்டு மயக்கும் தமிழ் மெய் தொட்டு மன்றத்துக்கு வந்த கவியை மனம் விட்டு மனதார ரசித்திட்டு அவை எதிர கரம் தட்டு நல்ல அவையே சீரார்ந்த பேரவையை சின்ன மகன் வணங்குகிறான். வெள்ளி நிற மீசை, வெள்ளி நிற மீசை அதில் துள்ளு தமிழ் ஓசை, வெள்ளி நிற மீசை அதில் துள்ளு தமிழ் ஓசை என சொல்லி அடிக்கும் தமிழ் கிள்ளி என பாட்டு, கிள்ளி என பாட்டு அவர் கிரங்கடிக்க கேட்டு அள்ளி மலர் இதழ் விரிக்க அழகு தமிழ் சிரிப்பது போல் பளிங்கு மொழி சிரிப்பதும் கூட்டு. கல்லிருக்கும் கூந்தலாலை உள்ளிருக்கும் என தேடி ஒன்றுமில்லை என்று போன ராமபாணனே, கல்லிருக்கும் கூந்தலாலை உள்ளிருப்பார் என தேடி ஒன்றுமில்லை என்று போன ராமபாணனே, இவர் உள்ளிருக்கும் மூளைக்கும் சொல்லிருக்கும் சுரங்கம் எது தில்லிருந்தால் இங்கு வந்து தேடி பார்க்கிறார். கலைமகனாய் வந்திருக்கும் கலைமகனாய் வந்திருக்கும் கவியரங்க தலைவிக்கு அலைமகனாய் வந்திருக்கும் அன்பனின் வணக்கங்கள். பாரெழுந்து பார்க்கும்படி பாவெழுந்து கொண்ட உரு, பாரெழுந்து பார்க்கும்படி பா எழுந்து கொண்ட உரு, பாவெழுதும் ஆசைக்கெல்லாம் பாத்தியமாய் ஆன கரு, ஊரளந்து உலகளந்து உள்ள கவி பெயரெழுந்து தேரெழுந்து ஊரிலே தெய்வமாக நின்ற குரு, பாரெழுந்து பார்க்கும்படி பாவெழுந்து கொண்ட உரு. உன்னை பாடுதல் என்றொரு பொய்யை என்னை அழைத்து எழுதச் சொன்னார், உன்னை பாடுதல் என்றொரு பொய்யை என்னை அழைத்து எழுதச் சொன்னார். உன்னால் பாடுகிறேன் உண்மை இந்த ஓசை, உன்னை பாடுதலோ உள்ளுக்கு ஆசை. ஆறது சூரன், ஆறது சூரன் ஏறது சிறப்பென ஊரதும் கேட்டால் ஆரிவர் அவையின் யாரையும் உரைப்பார். ஆரிவர் சூரன் ஏறது சிறப்பென ஆரையும் கேட்டால் சிறப்பென உரைப்பார். கம்பெனியில் ஆண்ணவர் பெண்ணென ஆள்பிரிப்பில்லை வீரம் யாருக்கும் சேர்ந்ததுவே, ஆண்ணவர் பெண்ணென ஆள்பிரிப்பில்லை வீரம் யாருக்கும் சேர்ந்ததுவே, காண்கிற நபரெல்லாம் சூரர்கள் ஆகிறார். காப்பிய சிறப்பு என்ன சொல்ல, வாரணம் பொருதலும் வீரம், இங்கே வள்ளல் நெஞ்சும் வீரம். காரணம் எதுவென கேட்டால் கதை கதையாய் ஒன்று சொல்வேன். கூடன தீட்டிய வாளுக்கும் வேலுக்கும் கூடி எதிர்வரல் வீரம் என்றால், ஆறது வாயும் பூரண கிடைக்கும் வேல்விழி எதிர்வரல் வீரமும் தான். கம்பன் காதலின் வேகத்தை வீரத்தில் காட்டும் கவிதை போராடி, வீரத்தை சொல்வதில் அப்பப்பா அவன் கவிதை பேராடி. சம்பர யுத்தம் வென்றவனுக்கு, சம்பர யுத்தம் வென்றவனுக்கு சபை நதிக்கரை கொண்டவனுக்கு சந்ததி இல்லை என்பது ஒன்றே சங்கர யுத்தம் மனதில் உள்ளே. யாவர்க்கும் இன்னல் தீர்தல் போலே மூவர்க்கும் பிறந்த நால்வரினாலே சம்பர யுத்தம் வென்றவனுக்கு சங்கர யுத்தம் தீர்ந்தது அன்று. யாவர்க்கும் இன்னல் தீர்தல் போலே மூவர்க்கு பிறந்த நால்வரினாலே சம்பர யுத்தம் வென்றவனுக்கு சங்கரம் தீர்ந்தது அன்று. உடலெல்லாம் உரைகளாய் ஆள்கின்ற மன்னன் உயிர்விடும் வேலையில் ஊருக்கே சின்னன். தயிரிடை நெய்போல் பேசாதிருந்தே உயிரிடை மீட்ட பெருவேந்தல். போர்க்களம் வென்றவன் தன் வீட்டுக்குள்ளே போர்க்காலம் கண்டபோது அறிவோடு இல்லை. தந்தவரம் தந்துவிட்டு தந்ததெண்ணி நொந்துவிட்டு அந்த வரம் ஆட்டி வைக்கும் ஆட்டமெல்லாம் பாராமல் அந்தி வரும் விடியல் வரும் அடுத்தடுத்து ராமன் வரும் சிந்தனையில் ஊறி நின்று சேதி கேட்டு செத்தொழி. தந்தவரம் தந்துவிட்டு தந்ததெண்ணி நொந்துவிட்டு அந்த வரம் ஆட்டி வைக்கும் ஆட்டமெல்லாம் பாராமல் அந்தி வரும் விடியல் வரும் அடுத்தடுத்து ராமன் வரும் சிந்தனையில் ஊறி நின்று சேதி கேட்க செத்தொழினான். போர் தாங்கும் வலிமையிலும் பெருவீரம் மாந்தர்க்க நீ தாங்கும் போராட்டம் வீரையே. நாடு மேவ சொன்னாலும் காடு மேவ சொன்னாலும் ஆடுகின்ற முகமகிழ்ச்சி மாறவில்லை. நாடு மேவ சொன்னாலும் காடு மேவ சொன்னாலும் ஆடுகின்ற முகமகிழ்ச்சி மாறவில்லை. உடன் கூடி நின்றோர் குரல் கேட்டும் மாறவில்லை. ஏழெழுதி வைத்த ஒரு ஈடில்லா சித்திரமாய் எப்போதும் சிரித்த முகம் ஈரமில்லையா? மஞ்ச புனித நீர் மாற்றிடா தலையோடு மஞ்சன புனித நீர் மாற்றிடா தலையோடு அஞ்சன நிறத்தான் அன்னையை அடைகையில் கொஞ்சி நாளிலே கோசலை
மாறை சஞ்சலம் கொண்டிடல் சங்கடம் பெற்றிலை விஞ்சிடல் வீரத்தில் வீரரை எல்லாம் கொஞ்சமும் சரணமிலா கோசலையும் வெஞ்சினம் ஏதுமற்ற நாயகனும் விடுக்கின்ற செய்தி என்றோ பெருவீரும் இந்த வியனுலகம் அதனாலே நலம் காணும். எடை போட்டி எதிர்வரும் மாந்தர்களை எதிர்வாழும் மாந்தர்களை எடை போட்டு புதிர் வாழ்க்கை வாழுவதே உரிமையிலே எல்லோரும் எடை போடா அன்போடு எதிர்பாரா மனிதர்களை எப்போதும் ஏற்றிடுங்கள். வெஞ்சினம் கொள்ளா நாயகனும் கொஞ்சமும் சரணமிலா கோசலையும் இந்த வியனுலக செய்திக்கு விடுக்கின்ற தேதி பெரும்பீரும் இதுவென்று எல்லோரும் தடை போட்டு தடுத்தாலும் சக்திகளை தவறாமல் நீக்கிடுங்கள். எடைபோடா அன்போடு எதிர்பாரா மனிதர்களை எப்போதும் ஏற்றிடுங்கள். வீரமும் பொதுவுடவே இதை விதைத்தவன் கம்பன். விதிக்கு விதியென வில்லெடுக்கும் விளக்குவன் உலத்தோடு நிலத்தனாக்கும் கொடுவீர வரதன். தன்முடிவை தானெடுக்கும் தனிவீர சத்துருக்கன். புரை தீர பொய் சொன்ன சுமை நீக்கி சமந்திரன். சிறைக்குள்ளும் பொய் சொன்ன சீதையனும் சீமாட்டி. காதல் நோயை நேரில் சொன்ன கண்வீர சூர்கொணனை. தங்கைக்காய் வீர்விட்ட தம்பிகள் கரதூஷகரும் கங்கைக்குள் ஆசாரும் கல்மலையின் புகவீரன். பார்ப்பதெல்லாம் வீரமிங்கு பரப்பதெல்லாம் வீரமிங்கு பரப்ப ஆயிரம் படுவன ஆயிரம் திறக்கும் திசையெல்லாம் கனை மாறி. போரென்று வந்தால் பரப்ப ஆயிரம் படுவன ஆயிரம் திறக்கும் திசையெல்லாம் கனை மாறி. மறைப்பது ஆயிரம் வருவது ஆயிரம் மறுபடி கனை மாறி. பார்க்கும் இடமெல்லாம் ரத்த ஓலம் யாருக்கும் நடுக்கும் பேய்கலை ஜாலமும் ஊர்க்கும் உமக்கும் சொல்வது என்ன வன்முறை ஒன்றே வீரமா. சாத்திரங்களை ஓரம் வைத்து சற்றே புத்தியில் சிந்தித்தார். பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் கம்பன் பாத்திரம் கூறும். மாவீரம் கொண்ட மனம் எல்லோருக்கும் இருப்பதுவாய் பாவீரம் காட்டியவன் பாட்டென்றும் சாவதில்லை. மாவீரம் கொண்ட மனம் எல்லோருக்கும் இருப்பதுவாய் பாவீரம் காட்டியவன் பாட்டென்றும் சாவதில்லை. ஆகட்டும் எல்லாமும் எல்லாருக்கும் இங்கே வீரம் எப்போதும் நல்லா. கெட்டவனை அழித்தல் என்ற பொத்தாம்புது வாதத்தால் தொட்டவனை விட்டவனை தோற்கடித்த வீரமா. தயரது முதலாய் தசமுகன் வரையில் தாடகை முதலாய் தாரை வரையில் தனித்தனி ஒருவரும் சூரர்களே நம் அறமதை விடாத வீரர்களே. பகையற்று வாழுவதே வாழ்வு பகையற்று வாழுவதே வாழ்வு. போர் ஒடுங்க பகையற்று வாழுவதே வாழ்வு அல்லாதது தகையற்று வாழும் பூசா. எது வீரம் என்பதனை எழுத்தின் வழி எது கவிதை என்பதனை கருத்தின் வழி. எது வீரம் என்பதனை எழுத்தின் வழியும் எது கவிதை என்பதனை கருத்தின் வழியும் மதுக்கவிதையால் காட்டி மனமயக்கி வைத்த கம்பனை மனதார பாடுகிறேன். இந்த மன்றத்தில் ஏற்றிடுவேன். வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு. என்ன அருமையா இரண்டு கவிஞர்கள். ஒரு நிமிஷம் இதை பற்றி சொல்லிடுறேன். தமிழ் தாயை பாடும் பொழுது கவிஞர் பிரசாந்த் ஒரு அருமையான வரியை சொன்னார். எந்த நிலை வந்தாலும் என்னோடி, அது செல்வமோ வறுமையோ உடல் நலமோ உடல் நலமின்மையோ எது ஒன்று அதெல்லாம் மாறி வரும் சூழ்நிலை. வாழ்க்கை என்பதே ஓயாமல் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கட்டும். ஆனால் நீ என்னை விட்டு விளையாடே தமிழே கேட்கிறது பாருங்க. எந்த நிலை வந்தாலும் என்னோடி. என்னுடைய நண்பர் கவிஞர் வாவேஸ் பராசக்தியை பாடும்போது சொல்வார். பராசக்தியை பாடு ஏதோ செய் என் தாயே, ஆனால் என்னுள்ளே என்றும் இரு. அது மாதிரி எந்த நிலை வந்தாலும் என்னோடு இருக்கிற சிறப்பான அந்த வரிக்காகவே கணிகராமன் இவருக்கு சிறப்பு செய்யலாம். இன்னொன்று கீழே பொறிக்கக்கூடிய வாசகம் நான் ஒரு வரி சொன்னார். தேரெழுந்தூர் என்னும் ஊரில் தெய்வமாக நின்ற ஊர். இந்த திருவுருவ சிலையை பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி வந்து இந்த வரியை நான் சேர்த்து பார்க்கும்போது தேரெழுந்தூர் என்னும் ஊரில் தெய்வமாக நின்ற ஊர். குருவே இறைவன் என்பது ஆன்றோர் வாக்கு. இறைவனே குரு என்பது அடியார் அனுபவம். எனவே தேரெழுந்தூர் என்னும் ஊரில் தெய்வமாக நின்ற ஊர். வீரம் யாருக்கும் சேர்ந்ததுவே. குழந்தை ஆண் பெண் இந்த பேரம் பார்க்காது. அதை கம்பன் பலவிதமாக காட்டியது அற்புதமாக இருந்தது. இந்த இரண்டு கவிஞர்களுமே கம்பராமாயணம் என்கின்ற மகத்தான கடலில் இருந்து இவ்வளவு சின்ன பாத்திரத்தில் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்தார். பார்த்தால் பாத்திரம் சிறிய, அவர்கள் நமக்கு முகந்து கொடுத்ததோ மிகவும் அதிகமாகவே இருக்கிறது.
அந்த இருவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களுடைய வளமான கருவியாக சிறப்பாக செய்தவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். பாட்டு, இசை, கவிதை, பேச்சு இவை அனைத்தும் அழகாக வருகிறது. அவருக்கு அதுவும் நமது ஊருக்கு வந்த பிறகு கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த மண்ணில் மேலும் அழகாகிறது. தலைமை கவிஞர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய அழகு மூர்த்தி மருதமூர்த்தி மந்திரமூர்த்தி அழகையா அவர்களை தலைமை கவிஞர்களுக்கு சிறப்பு செய்கிறேன். அடுத்ததாக கவிஞர் விஜய் அவர்களுக்கு சிறப்பு செய்ய மயிலாடுதுறை கவிஞர் இரா சிவகுமார் அவர்களையும், பாம்பன் பிரசாந்த் அவர்களுக்கு சிறப்பு செய்ய கவிஞர் இரா சுரேஷ்குமார் அவர்களையும் அழைக்கிறேன். கவி அரங்கத்தில் ஒரு இடையூறு, இந்த இடையூறுக்கு மன்னிக்க வேண்டாம். எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு தடவை சொன்னார். அவரும் ஆத்தூர் ரவிவர்மா என்ற கவிஞரும் ஒரு இலக்கிய விழாவுக்கு சென்றார். அந்த இலக்கிய விழாவில் ஒரு பொழிவு ஒரு இடத்துல நடக்குது, கவி அரங்கம் இன்னொரு இடத்துல நடக்குது, இன்னொரு இடத்துல வேற இடத்துல நடக்குது. இவர்கள் 2 பேருக்கும் ஆனா எது எங்க நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. 9:30 மணிக்கு இவங்க 9:45 போறாங்க, யாரையும் காணும். இவர் கேட்கிறாரு, கவியரங்கம் என்ன நடக்குது, கொஞ்சம் இருக்க வெயிட் பண்ணு. கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஆள் வேகமா ஓடிடும், இங்கதாங்க. அப்படி இல்லாமல் இன்றைக்கு நம் அனைவரையும் கட்டி போட்டு வைத்த இந்த கவியரங்கத்தின் நாயகன் மற்றும் துவாரபாலர்களை போல வந்திருக்கக்கூடிய 2 கவிஞர்கள் மூவருக்கும் என்னுடைய சிறப்பு செய்யும் நேரம் முடிந்து விட்டது. அடுத்து சிரிப்பு செய்யும் நேரம். நாங்கள் இப்போ மேடையிலையும் கீழே பார்த்தீங்கன்னா 10க்கு மேற்பட்ட கவிஞர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் நீங்கள் தான் தலைமை. எங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அடிக்கடி தமிழ் கூட்டங்கள் போடும். 100 உலகில் உயர்ந்தால் நமது ஊர் கம்பன் நாமும் போதும். தம்பியை நாடாளவும் தான் காடாளவும் 2 ஒன்று என்று தாய் சொல்லை தட்டாதவன் ராமச்சந்திரன். லட்சுமணனை இலக்குவனாக்கினான், விபீஷ்ணரை வீடனாக்கினான், தாய் தமிழின் தனித்துவம் காத்தவன். அண்ணன் சொல்வதை கேளாவிடினும் தோல்வி தெரிந்தும் போர்க்களம் கொடுத்தான் கும்பகர்ணன். நடை தவறிய அண்ணனின் தம்பிகள் கலைந்து நடையில் நின்றுயர் நாயகனுக்கு தம்பிகளாக சேர்ந்தார். பிறன் மனை நோக்கா பேராண்மையில் கற்பு நெறியினை பொதுவாக வைத்தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும். அரசன் எப்படி ஆள வேண்டும் என்றும் எப்படி ஆளக்கூடாது என்றும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அறமுறைத்தான் கம்பன். 2 மகன்களையும் இழந்து இராவணனையும் இழந்து மண்டோதரியும் துயர் கொண்டதில்லை எவரும். கம்பன் கழகங்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் பாட்டரசனின் கோட்டையாக கம்பன் கழக உறவுகளை ஒருங்கிணைக்கும் புதுக்கோட்டையாக.
எவ்வளவு நெறியாளராக இருப்பினும் எவ்வளவு சரியாளராக இருப்பினும் எல்லளவு தவறு செய்தாலும் எல்லையில்லா இன்னல் வரும் என்றவன் கம்பன். பர்ணசாலையோடு சீதையை ராவணன் கடத்த தமிழ் பண்பாடு கலாச்சார உறவுகளை உயர்த்தினான் அழுந்தூர் கம்பன். எழுந்து நின்றான். உறவுகளை உயர்த்தியதால் உலகம் உழல்கிறது, உவகை கொள்கிறது, உழவு நடக்கிறது, உண்மை சிறக்கிறது. உறவுகளை உயர்த்தியது அன்று, வரவுகளை உயர்த்த நாம் பாடுபடுவது இன்று. பல்லாயிரம் வரிகள் கொண்ட அரசன் கவி சக்கரவர்த்தியானான். உறவுகளை உயர்த்தியதால் தான் இன்று உலகமெங்கும் கம்பன் கழகங்களாக, தமிழ் உறவுகளாக. நன்றி, வணக்கம். நன்றி ஜானகிராம். நாட்டரசன் கோட்டை கேள்விப்பட்டிருக்கோம். பாட்டரசன் கோட்டை என்கின்ற அந்த சொல் பிரயோகம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி. சரி, இவர் நட்பை நாட்டியதால் கம்பனை பாடுகிறேன். இவர் வீரத்தை விதைத்ததால் கம்பனை பாடுகிறேன். அப்ப ஏன் சங்கதி? நான் நல்ல வார்த்தை சொல்ல வேண்டாமா? எதற்காக கம்பனை நான் பாடுகின்றேன்? எதற்காக மூச்சு இழுத்து வாழ்கின்றேன்? முடிஞ்சு போச்சு. எதற்காக மூச்சு இழுத்து வாழ்கின்றேன்? எதற்காக பண்புகளை போற்றுகின்றேன்? எதற்காக பரம்பொருளை பரவுகின்றேன்? எதற்காக உறவுகளை போற்றுகின்றேன்? எதற்காக உணர்ச்சிகளை ஒதுக்கி வைத்து எடுக்க வேண்டும் முடிவுகளை எடுக்கின்றேன்? நான் அதற்காகத்தான் அவனுள் ஆழ்கின்றேன். ஆழ்வதனால் நான் அவனை பாடுகின்றேன். பணிவென்னும் பண்புக்கு பாத்திரம் யார்? பணிச்சென்று சொல்லிடுவோம் அனுமன் என்று இல்லையா? பணிவென்னும் பண்புக்கு பாத்திரம் யார்? பணிச்சென்று சொல்லிடுவோம் அனுமன் என்று. துணிவென்றும் மதிநுட்ப கூர்மை என்றும் தோல் வலிமை என்றெல்லாம் தொடர்ந்ததெல்லாம் பணிவு என்னும் பக்தி தந்த கனியான் என்று பாமரனாம் என்னையுமே பகர வைத்தான். அணியழகும் அறிவழகும் வடித்த கம்பன். அணியழகும் அறிவழகும் வடித்த கம்பன். அதனால் தான் நான் அவனை பாடுகின்றேன். ஞானத்தால் யோகத்தால் அன்று, செய்த தானத்தால் தர்மத்தால் அன்று, கொண்ட மானத்தாலும் வருவதன்று, நெஞ்சில் மண்ணுயிர் பால் பொங்கி வரும் நேயத்தால் ஊனமின்றி ஆள் சாரா உள்ளன்பாலும் ஊக்கமெனும் ஊற்றாலே உயர்வதால் தான் மானிடம் வெல்லுமம்மா என்று எனக்கு மலர்த்தியதால் நான் அவனை பாடுகின்றேன். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமை பாப்பா. நாம் பாருங்க, அந்த நேசம் இல்லைன்னா, உயிர்கள் மேல நேசம் இல்லைன்னா ஞானமோ யோகமோ மற்ற திறமைகளோ எதுவும் பயனில்லை என்பதுதான் கம்பன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ரொம்ப சுக்குமமான ஒரு உண்மை. வேறுள்ள கொள்வையெல்லாம் மானிடம் வென்றதம்மா. மானிடம் எப்போது வெல்லும்? ஞானத்தால் யோகத்தால் அன்று, செய்த தானத்தால் தர்மத்தால் அன்று, கொண்ட மானத்தாலும் வருவதன்று, நெஞ்சில் மண்ணுயிர்பால் பொங்கி வரும் நேயத்தாலும் ஊனமின்றி ஆள் சேரால் ஆள் சாரால் உள்ளன்பாலும் ஊக்கம் எனும் ஊற்றாலே உயர்வதால் தான் மானிடம் வெல்லுமம்மா என்று எனக்கு மனத்தியதால் நான் அவனை பாடுகின்றேன். இவ்வுலகம் அவ்வுலகம் என்பதெல்லாம் இருக்கின்ற உண்மைதான் என்ற போதும் எவ்வுலகம் சென்றாலும் தமிழை போலே ஏற்றமுள்ள மொழி எங்கும் இல்லை என்று செவ்வியினை சிவிகை போல் ஏந்திக் கொண்டு சிவிழுக்குள் கடல் புகட்டி செய்த பாடல் கவி என்ற ஆதி நித்தம் கரைப்பதாலே கம்பனினும் கண்ணனை நான் பாடுகின்றேன். சிமிழுக்குள் கடல் புகட்டி செய்த பாடல் கவி என்ற ஆதி நித்தம் கரைப்பதாலே நான் கம்பனினும் கண்ணனை பாடுகின்றேன். யார்? வேட்டி கட்டி இறங்கி வந்த வீணை வாணி. வேட்டி கட்டி இறங்கி வந்த வீணை வாணி வேனலிலும் குற்றெடுக்கும் வில்லை கேணி. காட்டினிலே கைகாட்டி கவிதைக்குள்ளே கடவுளையே காட்டுகின்ற கலைஞர். செப்பும் பாட்டியிலே தமிழ் என்னும் பண்பினாலே பரம் இகமாய் ரசவாதம் பண்ணும் யோகி. ஊட்டி ஊட்டி என்னை வளர்த்து மகிழ்கின்றானே, உயிராய் தருவதனால் பாடுகின்றேன் என்று கம்பனை நானும் இந்த கவிஞர்களோடு சேர்ந்து எதற்காக பாடுகின்றேன் என்று
இப்படி நாம் கவியரங்கத்தை நிறைவு செய்வோம். 2 முக்கியமான நிகழ்ச்சிகள், இந்த கம்பத்தை பிளந்து நரசிங்கம் செய்த கர்ஜனையும் காளி தீப்பந்தம் பிடித்ததும் முக்கியமான விஷயம். கம்பத்தை பிளந்து கர்ஜனை செய்து கதி கலக்கியது சிங்கம், கையில் பந்தத்தை ஏந்தி பக்கத்தில் நின்று எழுத்தை பார்த்து மகிழ்ந்தது கருப்பு தங்கம். காளிதான் கருப்பு தங்கம். கம்பத்தை பிளந்து கர்ஜனை செய்து கதி கலக்கியது சிங்கம், சிங்கம் கையில் பந்தத்தை ஏந்தி பக்கத்தில் நின்று எழுத்தை பார்த்து மகிழ்ந்தது கருப்பு தங்கம். தன் பிம்பத்தை பார்த்து வெண்தாமரை மகள் திறமை பிடித்தது அந்தரங்கம். கவிதை பீறி வரும் சுவை ஊறி வரும் கம்பன் பிடித்து வைத்தது தமிழ் சுரங்கம். கவிதை பீறி வரும் சுவை ஊறி வரும் கம்பன் பிடித்து வைத்தது தமிழ் சுரங்கம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த அளவிலே நான் கவியரங்கத்தை நிறைவேற்றேன். ஒரு 5 நிமிடம் ஐயா பொறுத்து கொள்ள வேண்டும். சிறு வயது பிள்ளைகள் ஒப்பனையோடு இருக்கிறார்கள். கம்ப நாடகம் விசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். பாடாத புலவர்களே இல்லை, அவற்றில் சிலர் உங்கள் முன் கம்பன் புகழ் பாட வருகின்றனர். இதோ கம்பன் தன் பாடலை பாடிக்கொண்டே சமைத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே தொடர்ச்சியாக தற்கால புலவர் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். கல்வியில் பெரியவர் கம்பன். கம்பன் வீட்டில் கட்டுத்தறியும் கவிபாடும் என்னும் பழமொழியே உருவாகும் அளவிற்கு கம்பனது புகழும் கவி திறமையையும் போட்டு மெல்கின்றோம். எதிர் திசையில் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து கொண்டிருக்கிறார். விருத்தம் என்னும் கம்பாவிற்கு உயர் கம்பன் ஆ கம்பா. எதிர் திசையில் பாரதியார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கேனும் பெறுவதில்லை. உண்மை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. கம்பா. அதே திசையில் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் வந்து கொண்டிருக்கிறார். தமிழ் மொழி தனச்சிறப்பை தந்தது, கம்பனை கவிச்சிறப்பே. கம்பா. அடுத்து வருபவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு ஆ கம்பா. அடுத்து நம் மண்ணின் மைந்தர் நிசா ஸ்கூல் மாணவன். உலகமே போற்றும் உயர்கவியே, உன்னை எண்ணி பெரும் செருக்கடைகிறேன். உன் புகழ் பேசுவே என் உயர்மையை காப்பேன். அண்ணன் ஜானகிராமனை போல். நன்றி. நல் ஒழுக்கத்தை உருவாக்கி உயிர்மை எழுத்திட்டு இயலிசை நாடகம் படைத்து வேதங்கள் 4 அளவுக்கு நிலத்தை அரித்தாக்கி சுவையை ஆராக்கி இசையை ஏழாக்கி 8 தமிழ் பாடி நவக்கோல் காட்டி நவரசம் கூட்டி 10 பாட்டு படித்து 11 கீழ்கணக்கு தொகுத்து 12 திருமுறைகள் வகுத்து 113 அதிகாரங்களை படைத்து அகநானூறு புறநானூறு வகுத்து 1330 புறப்பாக்களை மாலை
4000 திவ்ய பிரபந்தங்களை பாடி 10 நாட்களில் 10,000 பாடல்களை தந்த முத்தான கம்பனுக்கு ஈடு என்ன என்னும் இல்லை. வித்தாகவில்லை என்று கூறி முத்தான தனக்கு முதற்கண் வணக்கத்தை சொல்லி வணங்கி வருகிறேன். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ நாட்டில் பிறந்த கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த மண்ணே நானும் பிறந்திருக்கிறேன் என்பதை என்னை பெருமகிழ்ச்சி அடைய வைக்கிறது. அதற்கு ஏனென்றால் கம்பனின் கவித்தன்மையே அதற்கு காரணம். கம்பன் காலத்தில் இருந்த அரசர் குலோத்துங்க சோழன் தனது அண்ணன் தம்பிகளுக்கு இடையே சங்கடம் நேர்ந்த சமூகத்தில் ராமாயணத்தை படித்துவிட்டு, ஆஹா என்ன அற்புதமான காவியம், இந்த காவியம் தமிழில் இடம்பெற வேண்டும் என்று நினைத்தார். இந்த காவியத்தை நாம் எழுதினால் நாமும் ராமர் மற்றும் அவரது சகோதரர் போல் இருப்போம் என்று எண்ணி உடனே தன் அமைப்புகளான ஒட்டக்குத்தரிடமும் கம்பரிடமும் இந்த பொறுப்பை ஒப்படைத்தார். ஒட்டக்குத்தர் உடனே பாடலை ஏற்க ஆரம்பித்தார். கம்பர் பொறுமையாக காடு மலை மேலே கால் போன போக்கில் சுற்றி திரிந்தார். அரங்கேற்றத்திற்கு 10 நாட்களுக்கு முன்புதான் அவர் வீட்டிற்கு வந்தார். அதுவரை கம்பர் எந்த பாடலையும் ஏற்றவில்லை. அரங்கேற்றத்திற்கு 10 நாட்களுக்கு முன்புதான் பாடல்களை ஏற்க ஆரம்பித்தார். இங்குதான் நீங்கள் கம்பரின் கவித்தன்மையை உணர வேண்டும். 10 நாட்களில் 10,000 பாடல்களுக்கு மேல் இயற்றினார் கம்பர். ஒட்டக்குத்தர் சரி கம்பர் என்ன செய்கிறார், என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்க்க அவர் வீட்டிற்கு சென்றார். அவர் போகும்போது இரவு நேரம் இலக்கிய துறையோடு கம்பர் அவர் எழுதிய பாடல்களை ஒப்பித்துக் கொண்டிருந்தார். அதை சற்று நேரம் கேட்ட ஒட்டக்குத்தர் விடுவிடு என அவர் வீட்டிற்கு சென்றார். ஒட்டக்குத்தர் தன்னை வேவு பார்த்ததை கம்பர் கவனித்துவிட்டு அவரை பின்தொடர்ந்து சென்றார். ஒட்டக்குத்தர் தன் இல்லத்திற்கு சென்ற பிறகு அவர் எழுதிய ராமாயண ஓலைகளை தீயிலிட்டு எரித்துக் கொண்டிருந்தார். அதை கண்ட கம்பர் திரு போல் சென்று அதை தடுத்து நிற்கிறார். ஏன் இப்படி செய்கிறார் என்று கம்பர் வினாவிற்கு ஒட்டக்குத்தர் சொன்னால், எழுதிய பாடல்கள் அனைத்தும் மிகவும் நன்றாக உள்ளது. அதனால்தான் எப்படியும் நாளை நீங்கள் வெற்றி பெறப் போகிறாய். அதனால்தான் நான் எழுதிய பாடல்கள் அனைத்தையும் தீயிட்டு எரித்தேன் என்று கூறினார். கம்பர் காப்பாற்றிய கம்பர் உத்தர காண்டத்தை காப்பாற்றினார். கம்பர் இதுவரை 6 காண்டங்களை இயற்றியிருக்கிறார். நமக்கு இருக்கும் உத்தரகாண்டம் ஒட்டக்குத்தர் இயற்றியதாகும். கம்பர் ஒட்டக்குத்தர் இயற்றிய உத்தர காண்டத்தையும் சேர்த்து அரசரிடம் அரங்கேற்றினார். நன்றி, வணக்கம். கவிக்குயில்கள் சேசார் திருபாவை. அனைவருக்கும் வணக்கம். நான் கம்பராமாயணம் தந்தலை மைந்தனான தாமரை விளக்கம் தாங்க வண்டக்க முதலில் எங்கள் குவளைக்கண் வீட்டு நோக்க தெண்டிரை ஏணி காட்ட தேம்பிரி மகரையாடி மண்டுக்கள் இணைந்து பாட மருதம் வீற்றிருக்கும் அதோ கம்பர். அனைவருக்கும் வணக்கம். என் தலைப்பு கம்பன் கவி. கம்பன் நாட்டில் பிறந்ததற்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். கவி பாடும் தீயொன்றை மயிலை தந்தது, அது ரிஷி மூல விந்தில் வந்தது. நரசிம்ம நாமம்
ஒன்றை சூடிக்கொண்டு அது வீரத்தோடு கவி கூட நாடி வந்தது. வரிவரியாழ தமிழாழ கவிதை அன்று தாய் தமிழ் செழிக்க ஓரவினி சிறந்து வந்தது. சோழன் முன்னே கொண்ட வேங்கை தன் நாவில் செழிக்கும் கவியோசை கம்பன் நாட்டை கொடுத்தது. தன் நாவில் செழிக்க கவியோசை கம்பன் நாட்டை கொடுத்தது. நன்றி, வணக்கம். அடுத்த கவிக்குயில் ஜெசிகா. ஆவி அவிசுவே துணைவரே ஒன்று அன்றி வேலையால் தூயட்டும் வெற்றுயிரே முத்தான விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரளந்தூர் கம்பன் கழகத்தினுடைய செயலாளர், வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜானகிராமன் அவர்களுக்கு மயிலாடுதுறை இலக்கிய பூங்காவினுடைய சார்பாக வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை உறுப்பினர்களையும் அன்போடு மேடைக்கு அழைத்து இப்பொழுது பேரளந்தூர் கம்பன் கழகத்தினுடைய செயலர் அண்ணன் அவர்களுக்கு மயிலாடுதுறை இலக்கிய பூங்காவினுடைய பொருளாளர் திருமிகு சரவணன் ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னிற ஆடை அணிவித்து தங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஓகே. மேடை ஹலோ. 10 நாட்களில் 10,000 கவிதைகளை புத்தாக கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று கூறிய மாணவன் தற்பொழுது ஜேஎன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான் என்பது குறிப்பிடத்தக்கது.